Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidil Mursalin wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமதான் மாதத்தினுடைய இரவுகளிலே ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பிலே சஹாபாக்களுடைய முன்மாதிரியை பற்றி கேட்டு தெரிந்து வருகின்றோம். எந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய முன்மாதிரியையும் அவர்கள் நமக்கு வழிகாட்டியாக இருப்பதையும் அறிந்து கேட்டு தெரிந்து வருகின்றோமோ, அந்த அளவுக்கு அந்த விஷயங்களை எல்லாம் பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக என்று துஆ செய்த வண்ணமாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களை காட்டிலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பெற்ற தந்தையாக இருந்தாலும், அல்லது தாங்கள் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும், அல்லது தங்களுடைய வியாபாரமாக இருந்தாலும், கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும், அல்லது இன்ன பிற தங்களுடைய எந்த காரியமாக இருந்தாலும், அது அனைத்தை காட்டிலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு, அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்திற்கு சஹாபாக்கள் முன்னுரிமை கொடுத்தார்கள், முக்கியத்துவம் கொடுத்தார்கள், அதையே பின்பற்றி வாழ்ந்தார்கள் என்ற விஷயங்களை நேற்றைய தினம் பார்த்தோம். இதற்கு காரணம் என்ன? அப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கக்கூடிய அனைத்தை காட்டிலும் முக்கியத்துவம் கொடுத்ததற்கான காரணம் என்ன? ஏன் நம்மிடத்தில் அந்த குணம், அது போன்ற ஒரு பண்பு ஏன் வரவில்லை அல்லது வருவதில்லை என்று பார்ப்போம் என்னால், நமக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயத்தை அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள், அல்லது நமக்கு புரியாத ஏதோ ஒரு அற்புதமான விஷயம் அவர்களுக்கு புரிந்திருந்தது, அல்லது நாம் அறியாத ஏதோ ஒரு அற்புதமான உண்மையை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அதனால் சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களை காட்டிலும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் அறிந்து வைத்திருந்த ஒரு சத்தியமான ஏதோ ஒரு உண்மை நாம் அறியாததன் காரணமாக அல்லது நமக்கு விளங்காததன் காரணமாக அந்த பண்பு, அந்த குணம் நம்மிடத்தில் வருவதில்லை. அது என்ன? அறிந்த மிக முக்கியமான அந்த குணம் என்ன குணம்? நாம் அறியாத அந்த விஷயத்தை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். என்ன அறிந்து வைத்திருந்தார்கள் என்று பார்த்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையின் ஒரு சாராம்சத்தையும் அல்லாஹ்வுடைய கட்டளையினுடைய ஒரு முக்கியமான சாராம்சத்தையும் அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். அது என்ன என்று பார்க்கும் பொழுது, உலகத்திலே மனிதன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இயற்கையாகவே சில குணாதிசயங்களை மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த குணாதிசயங்களை மனிதனால் மாற்ற முடியாது. மாற்ற வேண்டும் என்று இவன் நினைத்தாலும் அவனால் மாற்ற முடியாது. சில இயல்புகளை கொடுத்திருக்கிறான், அந்த இயல்பை மனிதனால் மாற்ற முடியாது. எப்படி? தூக்கம், பசி, தாகம், உடல் இச்சை, இவற்றையெல்லாம் மனிதன் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் அவனால் கட்டுப்படுத்த முடியாது. எனக்கு இனிமேல் பசி ஏற்படவே கூடாது என்று மனிதன் விரும்பினாலும் அவனுக்கு பசி ஏற்படாமல் இருக்காது. எனக்கு இனி தாகமே வரக்கூடாது என்று இருந்தாலும் அவனுக்கு தாகம் வராமல் இருக்காது. தூக்கமே வரக்கூடாது நினைத்தாலும் தூக்கம் வராமல் இருப்பாது. ஆக சில விஷயங்களை மனிதனால் அவனால் கட்டுப்படுத்த முடியாது, அவனுடைய கண்ட்ரோல் கீழ் கொண்டு வர முடியாது. அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று, யார் மீதாவது இயற்கையாக இயல்பாக மனிதன் கொள்ளக்கூடிய ஒரு பாசம், ஒரு அன்பு. அந்த அன்புக்கு அன்பு என்று பெயர் வைக்கலாம், பாசம் என்று பெயர் வைக்கலாம், காதல் என்று சொல்லலாம், லவ் என்று சொல்லலாம், எப்படினாலும் சொல்லிக்கலாம்.
ஏதோ சக மனிதன் மீது ஒரு மனிதன் இயல்பாகவே அதிகமாக பாசம் வைப்பான். சில பேர் தாயின் மீது அதிகமாக பாசம் வைத்திருப்பார்கள், தன்னை பெற்ற தாயின் மீது. சில பேருக்கு தாயின் மீது பாசமே இருக்காது, தந்தையின் மீது அதிகமாக பாசம் இருக்கும். எப்படிப்பட்ட பாசம் என்றால் அதை அவன் நிறுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் அவனால் நிறுத்த முடியாது. அந்த பாசத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் அவனால் மாற்ற முடியாது. சில பேருக்கு அந்த பாசம் மனைவியின் மீது ஏற்படும், சில பேருக்கு அந்த பாசம் நண்பர்கள் மீது ஏற்படும். இந்த மாதிரி மனிதனுக்கு யாராவது ஒரு சக மனிதன் மீது பாசம் ஏற்படுவது, அன்பு ஏற்படுவது, நட்பு ஏற்படுவது இயல்பு. இது அந்த மனிதனே மாற்றணும்னு நினைச்சாலும் அவனால் மாற்ற முடியாது லேசில. இந்த இயல்பை, இந்த இயற்கையான இயல்பை, இந்த குணத்தை, இயற்கையாக ஏற்படக்கூடிய பாசம், இந்த அன்பு யார் மீது இருக்க வேண்டும் என்று சஹாபாக்கள் தங்களுடைய பாசத்தின் இலக்கை நிர்ணயித்தார்கள். தாய் மீதா, தந்தை மீதா, மகன் மீதா, மனைவி மீதா, பிள்ளைகள் மீதா, அல்ல தன்னுடைய நண்பன் மீதா, தன்னுடைய தோழன் மீதா, யார் மீது இந்த பாசம் என்று சஹாபாக்கள் பார்க்கும் பொழுது அந்த பாசத்தினுடைய இலக்கை நிர்ணயித்தார்கள். எப்படி? இந்த பாசம் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தான் இருக்க வேண்டும். தங்களுடைய அந்த பாசத்தின் இலக்கை சஹாபாக்களை நோக்கி நிர்ணயித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி நிர்ணயித்தார்கள். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அளவுக்கு அதிகமாக நேசம் வைத்தார்கள், பாசம் வைத்தார்கள். அதன் விளைவு தங்களுடைய வாழ்க்கையின் அனைத்தை காட்டிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதனால் அவர்களுக்கு அது போன்ற தியாக உணர்வு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு மற்ற அனைத்தை காட்டிலும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த தியாக உணர்வு அவர்களுக்கு ரப்பல் ஆலமீன் வழங்கினான். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து எப்படி பாசம் வைத்திருந்தார்கள், அன்பு வைத்திருந்தார்கள், அந்த அன்பு எத்தகைய அன்பாக இருந்தது, அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்று பார்க்கும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து கேட்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னக லா ஹப்பு இலைய மின் நஃப்ஸி வ அஹப்பு இலைய மின் வலதி வ அஹப்பு இலைய மின் வாலிதி. யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் என்னுடைய பிள்ளைகளை காட்டிலும், நான் பெற்ற தந்தையை காட்டிலும், ஏன் என்னுடைய உயிரை காட்டிலும் நான் உங்களைத்தான் அதிகமாக நேசிக்கின்றேன். என்னை காட்டிலும் விட நான் உங்களைத்தான் அதிகமாக நேசிக்கின்றேன். நம்ம சொன்னோம்ல இந்த பாசம், அந்த பாசம் தாய் மேல இருக்கலாம், தந்தை மேல இருக்கலாம், மனைவி மேல இருக்கலாம், மக்கள் மேல இருக்கலாம்னு சில பேருக்கு அந்த பாசம் தன் மேலேயே இருக்கும். அந்த பாசம் தன் மேலேயே இருக்கும். ஒரு மனிதனுக்கு அவனுடைய பாசம் தன் மீதே இருக்குமேனால் அங்கேதான் அவனுக்கு சுயநலம் ஆரம்பமாகும். பாசம் தன் மேலே வைக்கலாம், எல்லாம் தனக்கு 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 அப்படின்னு நினைச்சாண்டா அங்கதான் சுயநலம் ஆரம்பமாகும். அந்த பாசத்தை மற்றவர்கள் மீது வைக்கும் பொழுது அவர்களுக்காக இவன் பாடுபடக்கூடியவனாகவும் அவர்கள் நேசிக்கக்கூடியவனாகவும் மாறிவிடுகின்றான். அதைத்தான் இந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் என்றால், உங்களை காட்டிலும், என்னுடைய பெற்றோரை காட்டிலும், என்னுடைய பிள்ளையை காட்டிலும், ஏன் என்னை காட்டிலும் கூட நான் உங்களைத்தான் அதிகமாக நேசிக்கின்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ருபமா ஆனா அதுக்கு ஒரு ஃபில் பைத், நான் சில சமயம் வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். சஹாபி சொல்றாங்க, நான் வீட்டில் உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருப்பேன், நம்ம இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்கிறோமே அப்படின்னு யோசிச்சு, அந்த நேரத்தில் உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன்டா என்னுடைய வீட்டில் இருப்பு கொள்ளாது, உடனே உங்களை வந்து பார்க்கும் வரை எனக்கு அந்த ஆசை தீராது. வீட்டில் உட்காந்து யோசிப்பேன், திடீர்னு உங்க ஞாபகம் வரும், ஞாபகம் வந்த உடனே உங்களை பார்க்கணும்னு நினைப்பேன், வந்து பார்த்தே தீருவேன். நீங்க யார்ட்டையாவது பேசிக்கிட்டு இருப்பீங்க, யார்ட்டையாவது உட்காந்து ஏதாவது மஸ்வாலா இருப்பீங்க, ஏதோ வேலையா இருப்பீங்க, பிஸியா இருப்பீங்க, ஆனா தூரத்துல இருந்தாவது உங்களை ஒரு பார்வை பார்த்தாதான் என் மனசாரும். சொல்லிட்டு சொன்னாங்க, அப்படியே ஒரு நாள் யோசிச்சு பார்த்தா, நம்ம இப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல கண்மூடித்தனமான பாசம் வச்சிருக்கிறோமே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல இப்படி கண்மூடித்தனமான பாசம் வச்சிருக்கோமே, ஆனால் அந்த பாசம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்திருக்கக்கூடிய இந்த கண்மூடித்தனமான பாசம்
ஒரு நாள் நாமும் மரணிக்க வேண்டியிருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்க வேண்டியிருக்கிறது. அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முறையிடுறாங்க, ஒரு நாளைக்கு நானும் மரணிக்க வேண்டியிருக்கிறது, நீங்களும் மரணிக்க வேண்டியிருக்கிறது. அப்படி நீங்கள் மரணித்த பிறகு நீங்கள் நபி என்பதனால் உயர்ந்த அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட்டு நபிமார்களோடு நீங்க போயிடுவீங்க, அந்த அந்தஸ்தோட போயிடுவீங்க. நான் ஒரு சாதாரண நிலைமையில இருப்பேன். அந்த நேரத்தில் யார சொல்லலாம், சொர்க்கத்துல நான் உங்களை பார்க்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு ஆசை உங்களால, எனக்கு பார்க்கணும்னு நினைப்பு வந்துட்டா உங்களை பார்க்காம இருக்க முடியலையே, இந்த மாதிரி நிலைமை எனக்கு சொர்க்கத்தில் ஏற்பட்டு அந்த நேரத்தில் உங்களை நான் பார்க்க முடியாவிட்டால் என்ன செய்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அமைதியா கேட்டு சொன்னாங்க, அன்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கின்றாயோ அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பாய். நீ யாரை நேசிக்கின்றாயோ அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பாய். இந்த வார்த்தையை கேட்ட ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாயிலிருந்து வார்த்தை வந்த உடனே நாங்கள் ஃபமா ஃபரிஹ்னா பிஷைஇன் ஃபரிஹ்னா பிகௌலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் சந்தோஷம் அடைந்ததை போன்று வாழ்க்கையில வேறு எந்த விஷயத்துக்குமே நாங்கள் சந்தோஷப்பட்டது கிடையாது. வாழ்க்கையில எந்த விஷயத்தையும் சந்தோஷப்பட்டது கிடையாது, இந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டதை போன்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சஹாபாக்கள் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நீ யாரை நேசிக்கின்றாயோ அவர்களோட சொர்க்கத்தில் இருப்பேன்னு சொல்லி. அப்ப இந்த சஹாபி கேட்ட சந்தேகம் எங்க ஒவ்வொருத்தர் உள்ளத்திலுமே இருந்துச்சு. அதனால நாங்க கேட்க ஆரம்பிச்சோம், ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க. சோலே சஹாபாக்களுடைய இத்தகைய நேசம் நமக்கு தெரியும். இது என்ன பைத்தியகாரத்தனமா இருக்குது, திடீர்னு ரசூலுல்லாஹ் பார்க்கணும்னு நினைப்பாங்களா, உடனே ஓடி வந்துருவாங்களா, பார்ப்பாங்களா? உண்மையிலேயே அந்த பாசத்திற்கு நாம் வெளியில இருந்து பார்த்தா அது பைத்தியகாரத்தனமான பாசமா தான் தெரியும். ஆனா சத்திய சஹாபாக்கள் அந்த பாசத்தை ஒரு பைத்தியகாரத்தனமாக ஒரு பெண் மீதோ அல்லது ஒரு ஆண் மீதோ கொள்ளாமல் சத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாசத்தை கொண்டார்கள். நீங்க லைலா மஜ்னூன் கதை கேள்விப்பட்டிருப்போம். மஜ்னூன்டாலே பைத்தியக்காரன். அவன் எந்த அளவுக்கு லைலா மேல ஒரு பாசமா வச்சிருந்தான்டா, ஒரு நாய் ரோட்ல போகாம அந்த நாயை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பானா. அந்த மஜ்னூ நாயை கட்டி பிடித்து முத்தம் கொடுப்பானா. ஏன்டா மஜ்னூ நாயை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கண்டா, அந்த நாய் லைலா விட்டு தெரு வழியா வந்துச்சு அதனால முத்தம் கொடுத்தா அப்படிங்குவானா. எந்த அளவுக்கு அந்த கிறுக்கன் ஹஜ்ஜுக்கு போனானா, ஹஜ்ஜுக்கு போனா காபத்துல்லா பார்த்து அழுவ ஆரம்பிச்சிட்டானா. அவ கூட தான் கேட்டாங்க, என்ன மஜ்னூ உனக்கு அல்லாஹ்வுடைய அவ்வளவு பயம் வந்துருச்சா, காபத்துல்லா பார்த்து நான் அழுதுன்னு கேட்டாங்களா. அவன் சொன்னா, நான் காபத்துல்லா பார்த்து அழுவல, அந்த காபத்துல்லாவுடைய திரையை பார்த்த உடனே என்னுடைய லைலா கண்ணங்கரேல்னு இருப்பாளே அந்த கருப்பி ஞாபகத்துக்கு வந்துடும் அழுது அப்படின்றானா. அந்த அளவு பைத்தியக்கார மஜ்னூன். அப்ப அந்த மாதிரி உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி மஜ்னூக்கள் இன்னைக்கும் துனியால இருக்கிறாங்க. பெண்கள் மீது அல்லது தன்னுடைய தான் விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய பெண் மீது அளப்பரிய பாசம், பைத்தியகாரத்தனமான பாசம். அந்த பாசம் கொஞ்ச நாள் அழிஞ்சு போயிடும். ஒரு பெண் மீது அளப்பரிய பாசம் வச்சிருக்கான் பாருங்க, அந்த பாசம் நிலையானதெல்லாம் சொல்ல முடியாது. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல மனைவி மேல அப்படி பாசமா இருப்பான், தாங்குவான் கைய வச்சு. அது கொஞ்ச நாள் போக வேண்டியதான், எல்லாம் கத்தமாயிடும், ஹலாஸ். ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி அந்த தான் விரும்பக்கூடிய பெண்ணை அல்லது கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அந்த புது பெண்ணை புது மனைவிய கூடி ரோட்ல நடந்து போவானா. நடந்து போகும்போது ரோட்ல முள்ளு கிடக்குமா, அந்த முள்ளு வந்து மனைவி காலை குத்திருமா. உடனே குனிஞ்சு, சனியம் பிடிச்ச முள்ளே என் மனைவி கால் தான் கிடைச்சது அவனுக்கு குத்துறதுக்கு அப்படின்னு அந்த முள்ளை தூக்கி ஓரமா தூக்கி போடுவானா. இதே ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அதே மாதிரி மனைவியோட போகும்போது அதே மாதிரி முள்ளு குத்துமா. உடனே எங்க முள்ளு குத்துச்சிங்களா, சனியம் பிடிச்சவளே முள்ளு கிடக்கதை பார்த்து வரக்கூடாதா அப்படிங்குவானா. இது மனிதனுடைய இயல்பு. இந்த பாசம் இருக்குது பாருங்க, இது போலியான பாசம், இது உண்மையான பாசம் அல்ல. ஆனால் சத்திய சஹாபாக்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது வச்சிருந்த பாசம் இருக்குது பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு அளப்பரிய பாசம் வைத்திருந்தார்கள். அந்த பாசத்தை வெளிப்படுத்தும் பொழுது ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தை சொன்ன உடனே இந்த வார்த்தை அவர்களுக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு. அந்த பாசத்தின் வெளிப்பாடு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் செஞ்சாங்களோ அப்படியே பின்பற்றினார்கள் சஹாபாக்கள். ஏன் எதுக்குங்கிற வார்த்தையை கேட்கல. ரசூலுல்லாஹ் ஏன் இப்படி செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்க இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா உடனே அதை பின்பற்றினார்கள். ஹதரத் உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி ரலியல்லாஹு தஆலாங்கிற சஹாபி, இவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு ஒரு திருமண வீட்டுக்கு போறாங்க, ஒரு விருந்து நிகழ்ச்சிக்கு.
அந்த விருந்துக்கு போகும் பொழுது அங்கே விதவிதமான உணவுகள் பரிமாறப்படுகின்றன. மேசைகளில் வைத்து அந்த மேசைகளில் வைத்து எல்லா மக்களும் உண்டு கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹதரத் உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்ணாங்க, தன்னுடைய தோளில் கடந்த துண்டை என்ன பண்ணாங்க, ஓரமா கீழே விரிச்சு அந்த சாப்பாட்டை எடுத்துட்டு வந்து அந்த கீழே உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தோன்னா அந்த விருந்து வீட்டுக்காரெல்லாம் ஓடி வந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி கீழே உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. ஓடி வந்து ஹஜ்ரத் மேல வாங்க, மேல உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படின்றாங்க. அப்ப உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அத்ருக்கு சுன்னத ஹபீபி லிஹாவுலாயில் ஹமகா, இந்த மடையர்களுக்காக என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்தை நான் விட முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் மேசையில் உட்கார்ந்து சாப்பிட்டது கிடையாது, கீழே தான் சுப்ரா விரிச்சு சாப்பிட்டு இருக்காங்க. அந்த சுன்னத்தை இந்த மடையர்களுக்கான விட்டு கொடுக்க தயாராக இல்லை. அது உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அப்போ சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த அந்த பாசம், அந்த அன்பு, அந்த நேசம் அவர்களை அதாவது கண்மூடித்தனமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வைத்தது, கண்மூடித்தனமாக பின்பற்ற வச்சது. புகாரில வருது ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, மத்தஸா யா ரசூலல்லாஹ், கியாமத் நாள் எப்போ வரும்னு கேட்டாங்க. கியாமத் நாள் எப்போ வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம நீ கேக்குறோம்ல, ஏடாகடமா கேள்வி கேக்குறோம்ல, சொர்க்கத்தில் அல்லாஹ் ஏன் இப்படி வச்சான், சொர்க்கத்தை முதல்ல படைச்சான், நரகத்தை இரண்டாவது படைச்சான், முதல்ல கபர் அப்புறம் சொர்க்கமா, அந்த மாதிரி சஹாபி வந்து கேட்டாங்க, யார சொல்ல மத்தஸா, கியாமத் நாள் எப்போ வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேள்விக்கு பதில் சொல்லல, திருப்பிட்டு கேட்டாங்க, மா அதத்தலஹா, அட நாளைக்கே வரட்டும்பா, அந்த கியாமத் நாளுக்காக நீ என்ன ஆயத்தம் செய்திருக்கிறாய்? நாளைக்கே கியாமத் நாள் வந்து அல்லாஹ் உன்னை விசாரிப்பானேனால் அந்த விசாரணையில் வெற்றி பெறுவதற்கு நீ ரெடியா இருக்கிறியா? அந்த அளவுக்கு நீ நல்ல அமல் செஞ்சிருக்கிறியா? மா அதத்தலஹா, நீ என்ன ஏற்பாடு செய்திருக்கிறாய்? அந்த சஹாபி சொன்னாங்க, ஓலா இந்தி யா ரசூலல்லாஹ் இல்லா ஹுப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா ஹுப்புல்லாஹி வ ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூல், அப்படி எந்த பெரிய அமல்லாம் நான் ஒண்ணும் செய்யல, ஆனாலும் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி முஹப்பத்தும் என் உள்ளத்துல இருக்குது. அல்லாஹ்வுடைய முஹப்பத்தும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி முஹப்பத்தும் என் உள்ளத்துல இருக்குது. வேற எந்த அளவுல பெரிய நான் இன்னும் செய்யல. அப்பதான் அப்பவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அன்த மஅமன் அஹ்பப்த, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் உங்களுடைய உள்ளத்தில் இருக்குமேனால் நீங்கள் நிச்சயமாக அந்த ரசூலோடு மறுமையில் இருப்பீர்கள். சொன்ன பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பதில சொல்றாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி வைக்கிறான், ஆயத்தை இறக்குறான். என்ன இறக்குறான்? முஹப்பத் என்பது வெறும் ரசூலுடைய முஹப்பத் உள்ளத்தில், அது ரசூலுடைய முஹப்பத்தில் உள்ளது சும்மா பொய்யான முஹப்பத் அல்ல. அந்த முஹப்பத் எப்படி வெளிப்பட வேண்டும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பி சொன்னா, உமை யுத்தஇல்லாஹ் வ ரசூல் ஒரு ரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் யார் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ, முஹப்பத்துடைய அடையாளம் என்ன? அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்களோ அது கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அப்படி யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ, ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யின வ ஸித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன் வ ஹஸன உலாயிக ரஃபீகா. அந்த சஹாபி கேட்ட உடனே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஆயத்தை இறக்குறாங்க. கொண்டு சொல்றாங்க ரசூலுக்கு. என்ன சொன்னாங்க? அல்லாஹ் என்ன சொல்றான்? யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹ் அலைஹிம், யார் மீது அல்லாஹ் அருள் புரிந்தானோ அவர்கள் யார்? மினன் நபிய்யீன் வ ஸித்தீகீன் வ ஷுஹதா வ ஸாலிஹீன், இந்த நன்மக்களோடு அவர்கள் மறுமையில் இருப்பார்கள். நபிமார்களோடு, சித்தியீன்களோடு, சுஹதாக்களோடு, நல்லடியார்களோடு அவர்கள் மறுமையில் இருப்பார்கள். வ ஹஸன உலாயிக ரஃபீகா, இவர்கள் தான் நல்ல நண்பர்கள். நல்ல நட்பு என்பது இதுதான். அப்ப யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் கட்டுப்பட்டார்களோ அவர்கள் மறுமையிலே இத்தகைய நல்லடியார்களோடு இருப்பார்கள், நபிமார்களோடு இருப்பார்கள் அப்படிங்கிற ஆயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ரஃபீக் சொன்னா அளப்பரிய உயிர் தோழன், உருது சொன்ன ஜிஹ்ரி தோஸ்த், உயிர் தோழன், உயிர் நண்பன். சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிர் தோழராக நினைத்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் தோழராக நினைத்தது தன்னை படைத்த ரப்புல் ஆலமீனை. ஆனால் சக்கராத் நேரத்தில் இருக்கும் பொழுது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சக்கராத் வேதனையை தணிப்பதற்காக குளிர்ந்த தண்ணீரிலே கையை தொட்டு முகத்துல தடவிட்டு என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம யா ரஃபீகல் ஆலா, என்னுடைய உயர்ந்த தோழனே என்னை அழைத்துக்கொள், என்னுடைய உயர்ந்த தோழனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த தோழனாக கருதியது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை. அத்தா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உயர்ந்த தோழனாக உன்னத தோழனாக கருதியது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. எந்த அளவுக்கு சஹாபாக்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசம் வச்சுதாங்கிறதுக்கு, இதெல்லாம் நட்பு வச்சுனா என்ன விளையுங்கிறதுக்கு ஒரு சில சம்பவங்களை பாருங்க. அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்ட சம்பவம். ஒரு முறை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான வறுமை, 4 நாள் 5 நாளா சாப்பிடல, கடுமையான கஷ்டத்தில் இருக்காங்க. ரசூலுல்லாஹ் முகமே மாறி போயிருக்குது பல நாட்களா சாப்பிடாதனால. அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நாளா சாப்பிடல போல தெரியுது. ஏன்னா இது இயல்பு, இது வழமை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, மா ஷபிஅ ஆலு முஹம்மதின் யௌமைனி முத்ததாபியைனி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாராய நாங்கள் வாழ்க்கையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் வரை 2 வேளைகளை தொடர்ந்து வயிறார உண்டதில்லை. ஒரு வேளை சாப்பிட்டா ஒரு வேளை பட்டினி, 2 வேளை தொடர்ந்து வயிறார உண்டது கிடையாது. எங்கள் வீட்டிலே ஒரு நாள் முழுவதும் தொடர்ந்து ஒரு நாள் முழுவதும் அடுப்பு எரிந்தது கிடையாது. காலையில் எரிஞ்சா சாயந்தரம் எரியாது, சாயந்தரம் எரிஞ்சா காலையில் எரிஞ்சா, பகல் எரிஞ்சா சாயந்தரம் எரியாது. இப்படிதான் இருந்துச்சு எங்க வீடு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பின்னாடி சொல்லும்போது சொன்னாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு அவருடைய இருட்டிலே அவங்களோட முகம் கூட எங்களுக்கு தெரியல, இருளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் கூட எங்களுக்கு தெரியல. அப்ப அங்க கூட இருக்க சஹாக்கள் கேக்குறாங்க, ஏன் வீட்டுல இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஜெய்துன் எண்ணெய் கூடவா இல்ல? விளக்கரிக்கிறதுக்கு ஜெய்துன் எண்ணெய் கூடவா இல்ல? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எங்களுக்கு வீட்டில் விளக்கரிக்கக்கூடிய அளவுக்கு ஜெய்துன் எண்ணெய் இருந்திருந்தால் அந்த ஜெய்துன் எண்ணெயை எங்களுடைய உணவுக்கு பதார்த்தமாக பயன்படுத்தி இருப்போம். விளக்கரிக்கக்கூடிய ஜெய்துன் எண்ணெயை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்யும் பொழுது அணிவதற்காக அவர்கள் வைத்திருந்த உருக்கு சட்டை, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்யும் பொழுது எதிரிகள் வாளால் குத்தினால் மேல படாம இருக்காங்க உள்ள அந்த தற்காப்பு சட்டை இருக்கு, உருக்கு சட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த தற்காப்பு உருக்கு சட்டை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும் பொழுது ஒரு யூதனிடத்திலே ஒரு பிடி கோதுமைக்காக அடமானம் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு பிடி இல்ல, ஒரு மரக்கா கோதுமைக்காக ஒரு யூதனிடத்தில் அடமானம் வைக்கப்பட்டது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாதுக்கு பயன்படுத்தக்கூடிய உருக்கு சட்டை. அப்படித்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை கழிந்தது. அதனால அது இயல்பது. அலி ரலியல்லாஹு தஆலா பார்க்கறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரசூலுல்லாஹ் முகம்லாம் வாடி போயிருக்குது, 3-4 நாளா சாப்பிடல போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமலே என்ன பண்ண நேரம் வெளியே வர்றாங்க. வெளியே வந்து நேரம் ஒரு யூதனுடைய பேரிச்சமான தோட்டத்துக்கு வர்றாங்க. வந்து கேட்கறாங்க, எனக்கு ஏதாவது வேலை இருக்குதா? அப்ப அந்த யூதன் சொல்றான், கிணத்துல இருந்து தண்ணி இறைக்கணும், தண்ணி இறைச்சா நான் உனக்கு சம்பளம் தர்றேன். எவ்வளவு சம்பளம் தருவேன்? 1 வாளி தண்ணி இறைச்சா 1 பேரிச்சம்பளம் தருவேன், 1 வாளி தண்ணீர் இறைத்தால் 1 பேரிச்சம்பளம் தருவேன் அப்படிங்கிற அந்த யூதன். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 17 வாளி தண்ணீர் இறைத்து 17 அஜ்வா பழங்களை பெற்று வருகிறார்கள். அஜ்வா பழத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்போம், பெருமான சஹீல் புகாரில வருது. பேரித்தம்பழங்களிலே மிக உன்னதமான பழம் அஜ்வா பழம் தான். இன்னைக்கு மத்த பழம்லாம் 10 ரியால் 12 ரியால்னா கிலோ, அஜ்வா பழம் கிலோ 50 ரியால் 60 ரியால். டேஸ்ட் எந்த வித்தியாசமும் இருக்காது, மத்த பழத்தோட சின்னதா இருக்கும். மத்த பழம்லாம் வேற அளவுக்கு நீட்டமா இருக்கும், அஜ்வா பழம் உருண்டையா இருக்கும், கோலி மாதிரி இருக்கும் சின்னதா. டேஸ்ட் எந்த வித்தியாசமும் இருக்காது. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி சாப்பிட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த பழத்துக்கு மட்டும் இங்க விலை அதிகம். மதீனாவிலே 60 ரியால் கம்மி கிடைக்காது, மக்கால 100 ரியால் கம்மி கிடைக்காது கிலோ. அவ்வளவு உன்னதமான பழம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பழத்தை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், இந்த பழத்தை தினந்தோறும் 3 பழங்கள் சாப்பிட்டு வந்தால் மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களுக்கும் இந்த பழத்திலே மருந்து இருக்கின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹைர், அந்த அஜ்வா பழம் 17 அஜ்வா பழத்தை வாங்கி கொண்டு அலி ரலியல்லாஹு நேரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஏது இந்த பழம்? யா ரசூலுல்லாஹ், உங்க முகத்தை பார்த்தேன், கடுமையான கஷ்டத்துல இருந்து எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால நான் ஒரு யூதன் இடத்துல போய் வேலை செஞ்சு நான் இந்த மாதிரி பழத்தை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு கேட்ட உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்கறாங்க, அகான இந்தக ஹுப்புன் நபி வ ஹுப்புல்லாஹ்,
அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியும் உனக்கு நேசம் இருக்கிறதா, பாசம் இருந்தா உள்ளத்துல அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஆமா யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது நான் வைத்திருந்த பாசம் தான் இப்படி ஒரு யூதனிடத்திலே 17 வாளி தண்ணீர் இறைத்து 17 பயிர்ச்சம்பழங்களை வாங்கி வரக்கூடிய அளவுக்கு என்னை தூண்டியது. ஆகவே உங்கள் மேல் நான் பாசம் வச்சிருக்கிறேன் அப்படின்னாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தை சொல்றாங்க, மாமின் அப்தின் யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, எந்த ஒரு அடியான் அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூலையும் நேசிக்கக்கூடிய அடியானாக இருப்பானேயானால், அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் முஹப்பத் வைக்கக்கூடிய ஒரு அடியான் இருப்பானேயானால், இல்லல் ஃபக்ரு அஸ்ரஉ இலைஹி ஜரியத ஸைலி அலா வஜீஹி, அவனை நோக்கி வறுமை எப்படி வேகமாக வந்து சேரும் என்றால், பள்ளத்தை நோக்கி பாய்ந்து வரக்கூடிய வெள்ளத்தை போல அவனை நோக்கி வறுமை வந்து சேரும். யாருக்குங்க? அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் வச்சா. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் வச்சா அதற்கு முதல் அடையாளமே என்னதான்? வறுமை வரும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் வச்சீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்களோ நீங்க அதை அப்படியே செய்வீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? தனக்குன்னு சொல்லி ஒரு நயா பைசாவோட சேர்த்து வச்சது கிடையாது. ஒரு நாள் அசர் தொழுறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுது முடிச்சு சலாம் கொடுத்த உடனே எழுச்சி ஓடுறாங்க வீட்டுக்குள்ள வேகமா. அந்த மாதிரி இமாம் எழுச்சி ஓடணும்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவோம்? பாவம் அசத்து ஏதோ ஃபுட் பாய்சன் வயிற்று கலந்து போல நினைப்போம். அப்படிதான் நினைப்போம். அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர் தொழுறாங்க, சலாம் கொடுத்து எழுச்சி ஓடுறாங்க வீட்டுக்குள்ள. போயிட்டு கொஞ்ச நேரத்தை திரும்ப வந்து உட்காந்துட்டாங்க முஸல்லால. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்ல என்ன அவசரம், என்ன காரணம் ஓடுனீங்க அப்படின்ட்டு. இல்ல நான் அசருக்கு முன்னாடி எனக்கு அன்பளிப்பாக கொஞ்சம் வெள்ளி நாணயங்கள் வந்துச்சு, அதை மறந்து போய் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். திடீர்னு தொழுத பிறதான் ஞாபகம் வந்துச்சு, ஆஹா அந்த வெள்ளி நாணயங்களை சதக்கா செய்யணுமே அப்படின்னு சொல்லி நான் போய் சதக்கா செய்யறதுக்குள்ள மௌத்தா போயிட்டேன்டா, நான் வெள்ளி நாணயங்களை சேர்த்து வைத்து விட்டு மௌத்தானதாயிடும், அதனால மௌத்து வரதுக்கு முன்னாடி ஓடி போய் சதக்கா பண்ணிட்டு வந்துட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல முஹப்பத் வைக்கக்கூடிய ஒரு மனிதர், உண்மையிலேயே முஹப்பத் வைக்கக்கூடியதாக இருந்தால், நானாக இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலை பின்பற்றுவோமா இல்லையா? பின்பற்ற மாட்டோமா? வேண்டாம் சார், பின்பற்ற வேண்டாம். அதனால எனக்கு முஹப்பத் வேணாம், ஒண்ணு வேணாம், இப்படியே இருந்துட்டு போயிடுறேன் அப்படிதான் நினைப்போம். அப்படி பின்பற்றும் பொழுது நம்ம வீட்டுல எந்த பொருள் இருக்காது, வீட்டுல எந்த காசு பணம் இருக்காது, எல்லாத்தையும் அள்ளி 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 சதக்கா பண்ணிட்டோம்டா, கடைசி நமக்கு என்னதான் மிஞ்சும்? வறுமைதான் மிஞ்சும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு அடியானாக இருந்தாலும் அவன் உண்மையிலேயே என்னை நேசிக்கக்கூடிய அடியானாக இருப்பானேனால் அதற்கு முதல் அடையாளம் அவனிடத்திலே பள்ளத்தை நோக்கி பாய்ந்து வரக்கூடிய வெள்ளத்தை போன்று அவனிடத்திலே வறுமை வந்து சேரும் அப்படின்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி காப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இதே மாதிரி சம்பவம். காப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் பார்க்கிறதுக்கு வர்றாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்காங்க. காப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, யார சொல்லல என்ன காரணம், ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறீங்களே, ரொம்ப டயர்டா இருக்கிறீங்களே, என்ன காரணம் அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய வயிறு உணவுக்கு பதிலாக என்னுடைய ஈரல் குலைகளை தின்ன ஆரம்பித்து விட்டது. என்னுடைய வயிறு உணவுக்கு பதிலாக என்னுடைய ஈரல் குலை, என்னுடைய லிவர், அந்த ஈரல் குலைகளை தின்ன ஆரம்பித்து விட்டது. நம்ம சொல்லுவோம்ல, பசி எனக்கு சிறுங்குடல் பெருங்குடலை திங்குது, சொல்லுவோமா இல்லையா? சிறுங்குடலே பெருங்குடலை திங்குது, அவ்வளவு பசி எனக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய பசியின் காரணமா என்னுடைய வயிறு உணவுக்கு பதிலாக ஈரல் குலைகளை கடித்து தின்ன ஆரம்பித்து விட்டது. இதை பார்த்தவன காப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு தஆலா அலறி அடிச்சு, என்ன யார சொல்லலாம், இப்படி பட்டினி கிடக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரம் போறாங்க. அதே மாதிரி ஒரு யூதன்ட்டு வேலை செய்யறாங்க. வேலை செஞ்சு கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. கொஞ்ச நாள்ல காப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு தஆலா நோய்வாய்ப்படுறாங்க. இவர்களை பார்க்குவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வரும்பொழுது காப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சு அழுகுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், தைரியமா இருங்க ஆறுதல் சொல்றாங்க. அந்த நேரத்தில் காப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த அவங்களுடைய அம்மையார் என்ன பண்ணாங்க, ஹனி அன் லக்கல் ஜன்ன யா காப், காவே நிச்சயமா உனக்கு சொர்க்கம் தான், நீ அழுகுற அப்படின்னாங்க. நீ ஒரு கால் இந்த நோயில மௌத்தா போயிட்டா உனக்கு சொர்க்கம் தான், நீ அழுகுற அப்படின்னாங்க. அந்த அம்மையாரை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஹாதிகில் முத்தஅல்லியத்து அலல்லாஹ், இப்படி அல்லாஹ்ட்ட பட்டா போட்டு வாங்கிட்டு வந்த அந்த பொம்பளை யாரு, அல்லாஹ்ட்ட சத்தியம் வாங்கி வந்த அந்த பெண் யார் அப்படிங்கிறாங்க. அப்ப கூட சொல்றாங்க, ஹாதா உம்மு காப், இந்த அம்மையார் தான் காப் ரலியல்லாஹுடைய தாயார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன காபுடைய தாயாரே உங்களுக்கு என்ன தெரியும்,
உன் மகனுக்கு வந்து நீங்க சொர்க்கம் தான் நிச்சயமா கிடைக்கும் சொல்றீங்களே, அது உங்களுடைய ஆசையா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு என்ன தெரியும், லஅல்ல காபன் கால மாலா யன்ஃபஅஹு, காப வந்து தேவையில்லாத விஷயங்களை பேசியிருக்க மாட்டார்னு எப்படி நினைக்கிறீங்க நீங்க? தேவையற்ற விஷயங்களை, தேவையற்ற வார்த்தைகளை அவர் பேசியிருக்க மாட்டார்னு எப்படி நினைக்கிறீங்க? அதே மாதிரி அவசியமா செய்ய வேண்டிய காரியங்களை அவர் விட்டிருப்பார்னு எப்படி நினைக்காம இருக்கிறீங்க நீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சொர்க்கவாதின்னு சர்வீஸ் கொடுக்காதீங்க. தேவையற்ற விஷயங்களை ஒருத்தன் பேசினால் கூட அவன் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு அந்த காரியம் தடையாக வந்து நிற்கும். இன்னைக்கு நம்ம தேவையற்ற விஷயங்களை எவ்வளவு பேசுறோங்க. ஒரு நாள் முழுவதும் நம்ம பேசின விஷயத்தை போல இஷாவுக்கு பிறகு உட்காந்து படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு வச்சுங்க. காலையில சுபுல இருந்து ஆரம்பிச்சு யார் யார்கிட்ட பேசணும், என்னென்ன பேசணும் அப்படி யோசிச்சு பார்த்தா தேவையற்ற விஷயங்கள் தான் அதிகமா பேசியிருப்போம். தேவையற்ற என்பது நம்முடைய உலகத்திற்கும் சம்பந்தப்படாத ஆகரத்துக்கும் சம்பந்தப்படாத பேச்சுகள் தான் அதிகமா பேசியிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தேவையற்ற விஷயங்களை பேசுவது அவருடைய சொர்க்கத்திற்கு செல்வதற்கே தடையாக இருக்கும். அந்த அடிப்படையில் காப் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசிக்கிறார்கள். அதே மாதிரி அதற்கு பிறகு தல்ஹா பின் பர்ரா ரலியல்லாஹு தஆலா இவங்க சின்ன பையன், தல்ஹா பின் பர்ரா ரலியல்லாஹு தஆலா சின்ன பையன். இவங்க இஸ்லாத்தை ஏற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே அந்த தல்ஹா பின் பர்ரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, முர்னி லிமா அஹ்பப்த யா ரசூலல்லாஹ் வலா அஸிலக அம்ரா. யா ரசூலல்லாஹ், நான் இப்ப கலிமா சொல்லிட்டேன், உங்க மேல பாசம் வச்சிருக்கிறேன், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை எனக்கு சொல்லுங்க, நான் உடனே செய்யறேன். உங்களுக்கு இப்ப என்ன பிடிக்கும் சொல்லுங்க, உடனே இப்பவே செய்யறேன் அப்படின்னாங்க. சின்ன பையன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளையோட விளையாடுற மாதிரி சொன்னாங்க, உக்துல் அபாக், உன் தந்தையை போய் கொலை பண்ணிட்டு வா அப்படின்னாங்க. உன்னுடைய தந்தையை கொலை பண்ணிட்டு வான்னாங்க. கொஞ்ச நேரத்தில் காணா போயிட்டாரு. யாரு? தல்ஹா பின் பர்ரா. நேரா போய் வாள் எடுத்துட்டு தந்தையை நோக்கி போறாரு வீட்டுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டு, எங்க வாப்பா எங்க போற? நீ தான் சொன்னீங்க தந்தையை கொலை பண்ணிச்சு, கொலை பண்றதுக்காண்டி போயிட்டு இருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலம் உபஅஸ் லி கதீஅத் ரஹம், உறவுகளை துண்டிப்பதற்காக அல்லாஹ் என்ன அனுப்பி வைக்கல, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், எங்க வா அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டு, இப்படி ஒரு காரியத்தை ஒன்று செய்ய தூண்டியது எதுன்னு கேட்ட உடனே அந்த தல்ஹா பின் பர்ரா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்கள் மீதுல பாசம் தான் என்னை இப்படி செய்ய தூண்டியது. அந்த தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. அவர்களை பார்ப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பார்த்துட்டு சொல்லிட்டு போறாங்க, அவ்வளவுதான், இன்னைக்கு நைட்டுக்குள்ள அநேகமா இன்ஷாஅல்லாஹ் ரூஹ் அடங்கிடும், அப்படி அடங்கிட்டா உடனே எனக்கு தகவல் சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிடுறாங்க. போய் கொஞ்ச நேரத்தை தல்ஹா ரலியல்லாஹு தஆலா கண் திறக்கிறாங்க. சக்கராத்து போய் கொஞ்சம் கண் திறக்கிறாங்க. அப்ப குடும்பத்தாட்ட கேட்கறாங்க, இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வந்தாங்களா அப்படின்னு. அப்ப தல்ஹா என்ற குடும்பத்தில் சொல்றாங்க, ஆமா இப்ப வந்தாங்க, வந்து கொஞ்ச நேரம் உங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்தாங்க, உங்களுக்கு தெரியும் மயக்கத்துல இருந்தீங்க, ஆனா சொல்லிட்டு போனாங்க கொஞ்ச நேரத்துல இன்ஷா அல்லாஹ் அவர் அல்லாஹ்ட்ட போய் சேர்ந்துருவாரு, அப்படி சேர்ந்த பிறகு எனக்கு உடனே தகவல் சொல்லி அனுப்புங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே தல்ஹா ரலியல்லாஹு தஆலா வசியச்சாங்க, இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவல் சொல்லி அனுப்பிடாதீங்க, நான் ஒரு கால் இந்த இரவிலே மரணித்து விடுவேனால் என்னை அல்லாஹ்வுடைய சட்டப்படி, அல்லாஹ்வுடைய ஷரியத்திலே மார்க்கப்படி உடனடியாக அடக்கம் செய்து விடுங்கள், உடனே என்னை குளிப்பாட்டி தஃபன் செய்து அடக்கம் செய்து விடுங்கள், ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் சொல்லி அனுப்பாதீங்க. ஏன் சொன்னா, நள்ளிரவு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்கடா யூதர்களால் அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம், அல்லது ஏதாவது வன விலங்குகளால் அவர்களுக்கு ஆபத்து ஏற்படலாம், என்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொந்தரவு வந்துடக்கூடாது, அதனால நான் மௌத்தாயிட்டேன்னு சொன்னா என்ன சொல்லி அனுப்பாதீங்கன்றாங்க. மௌத்தாயிடுறாங்க. உறவினர்கள் அதே மாதிரி ரசூலுல்லாஹி சொல்லி அனுப்பல, அடக்கம் பண்ணிடுறாங்க. மறுநாள் காலையில தல்ஹா பின் பர்ரா ரலியல்லாஹு தஆலாவுடைய உறவினர் கூட்ட ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஃபஜ்ர் தொழுதுட்டு தல்ஹா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க உறவினர் சொன்னாங்க, இல்ல யா ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க, உங்கள்ட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால நாங்க யாரும் சொல்லல, அவர் அவசரமா அடக்கம் பண்ணிட்டோம். என்ன காரணம்? அந்த மாதிரி சொன்னா உங்களுக்கு நீங்க உடனே புறட்டு வருவீங்க நைட் நேரத்துல, இரவு நேரத்துல உங்களுக்கு ஏதாவது எதிரிகளாலோ அல்லது வனவிலங்குகளாலோ ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படலாம், அதுக்கு பயந்து சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா ஜன்னத்துல் பகீக்கு போய் அந்த தல்ஹா பின் பர்ரா ரலியல்லாஹு தஆலாவுடைய கபர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலே நின்று அவர்களுக்கு தொலை வைத்தார்கள். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்த பாசம் எப்படிப்பட்ட பாசம் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதருக்கு ஜனாசா தொழுகை வைத்தால் அது அவருக்கு எவ்வளவு பெரிய பாக்கியங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை கூட இழக்க தயாராக இருந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலின் மீது ஒரு சின்ன கீறல் விழுவதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை சஹாபாக்கள். குபைப் ரலியல்லாஹு தஆலா சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்போம். எதிரிகள் குபைப் ரலியல்லாஹு தஆலாவை
சூழ்ச்சி செய்து அழைச்சிட்டு போய் அவங்கள கழுவுல ஏத்த போறாங்க, தூக்குல போட போறாங்க. அந்த நேரத்தில் குபைப் ரலியல்லாஹு தஆலா எதிரிகள் சொல்றாங்க ஒண்ணும் இல்ல, நான் இப்ப கூட ஒன்னு ரிலீஸ் பண்ணிடுறோம், ஆனா நீங்க மதீனால போய் உட்கார்ந்துகிட்டு எங்களுக்கு தேவையான தகவல்களை சொல்லணும், எங்களுடைய ஒற்றரா எங்களுடைய ஸ்பையா நீங்க மதீனால இருக்கணும். குபைப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, என்னை உயிரோடு விட்டு விடுகிறேன், ஆனால் முகம்மதின் மீது ஒரு சிறிய முள் குத்துவதற்கு அனுமதித்தாங்க என்று கேட்டால் கூட என்னுடைய உயிரை விடுவேனே தவிர கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு முள் குத்துவதற்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். தூக்குல ஏத்திட்டாங்க குபைப் ரலியல்லாஹு தஆலா. தூக்குல ஏத்தின போது அவர்கள் சொன்ன கடைசி வார்த்தை, அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் அப்படினாங்க. எங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களோட பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு அலைக்கும் அஸ்ஸலாம் யா குபைப், குபைவே உன் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாவதாக. சஹாபாக்கள் யார சொல்ல, என்ன திடீர்னு குபைபுக்கு சலாத்து பதில் சொல்றீங்க, குபைப் காணமங்க. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, குபைப் ஷஹீத் ஆயிட்டாரு, ஷஹீதாகிறதுக்கு முன்னாடி எனக்கு சலாம் சொல்லிருக்காரு, அந்த சலத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா என் குணத்தில் கொண்டு சேர்த்தான் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் அளப்பரிய பாசம் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தந்தை அபூ குஹாஃபா மக்கத்து வெற்றியின் பொழுது பெருமானார் மக்காவுக்குள்ள வர்றாங்க. மக்கத்து வெற்றியின் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தந்தை அபூ குஹாஃபா கலிமா சொல்றதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கையை பிடிக்கிறாங்க. அபூபக்கருடைய தந்தை அபூ குஹாஃபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி கையை பிடிக்கிறாங்க. கையை பிடிச்ச நபி ஸல்லல்லாஹு அலைஹி கலிமா சொல்லி கொடுக்குறாங்க. இதை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அழுகுறாங்க, உட்கார்ந்து அழுகுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேக்குறாங்க, அபூபக்கர் ஏன் அழுகுறீங்க, உமா இப்கி என்ன காரணம்? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னைக்கு என் தந்தை கலிமா சொல்றாரு, இதே மாதிரி தான் உங்களுடைய சிறிய தாப்பனார் அபூ தாலிபுக்காக நீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, அவர் கலிமா சொல்லல, என்னுடைய தந்தைக்கு பதிலாக அவர் கலிமா சொல்லி இருந்தால் அவர் கலிமா சொன்னதை கேட்டு உங்க முகம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும், உங்களோட உள்ள எவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கும், அதனால என்னுடைய தந்தைக்கு பதிலாக அபூ தாலிப் கலிமா சொல்லியிருக்க வேண்டாமா நான் நினைச்சு அழுகுறேன் அப்படின்னாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முஹப்பத், அவங்களுடைய உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டா அது தங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியமா நினைச்சாங்க சஹாபாக்கள். அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அதே மாதிரி ஒரு சம்பவத்துல பத்ர் போருடைய கைதிகளாக 70 மக்கத்து குறைஷிகள் பிடிக்கப்படுகிறார்கள். அந்த 70 பேர்ல ஒருத்தரா இருக்கிறது யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதுல இஸ்லாத்தை ஏத்துக்கல, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கைதிகள் ஒருத்தரா இருக்கிறாங்க. இதுதான் உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, நேற்று சொன்னேன், என்ன தீர்வுனா கொலை பண்ண, யார் கொலை பண்ணணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையாலையும் அப்பாஸையும் கொல்லணும், அபுல் ஆஸ் தன்னுடைய மருமகனையும் கொல்லணும். அப்ப அந்த அளவுக்கு அவங்க தீர்க்கமான முடிவு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த முடிவை ரசூலுல்லாஹ் ஏத்துக்கல, வேற விஷயம். அந்த அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதுவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்கள ஒரு அன்சாரி சஹாபி அரெஸ்ட் பண்ணி கையை கட்டி இழுத்துட்டு போறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கையை கட்டி இழுத்துட்டு போறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவு முழுவதும் தூங்கவில்லை. தன்னுடைய சிறிய தகப்பனார், தன்னுடைய அண்ணனுடைய, தன்னுடைய தந்தையினுடைய தம்பி, அது மட்டுமல்ல அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட சிறப்பு மிக்கவர்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தவுடன் அன்னாரை முதலாக முத்தமிட்டது ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே அவங்கள முதல்ல முத்தமிட்டது ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அப்பாஸ் எதிரிகள் தரப்பிலே கைதியாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, இது கேட்ட உமர் ரசூலுல்லாஹி வராங்க, யார சொல்ல என்ன உங்களுக்கு கவலை என்ன? அப்பாஸ அந்த மக்கள் அன்சாரி சஹாபிகள் என்ன பாடுபடுத்துறாங்களோ, அவர் என்ன பண்றாங்களோ இதை நினைச்சு தான் நீங்க வருத்தப்படுறீங்க அப்படின்னு உடனே ரசூலுல்லாஹி ஆமாண்ட உடனே நேரா உமர் ரலியல்லாஹு அந்த எதிரிகள்ட்ட அன்சாரி சஹாபிட்ட போறாங்க. போய் சொல்றாங்க, அப்பாஸ் அவுத்து விட்டு நான் கூட்டு போறேன். அவங்க சொன்னா நாங்க நிச்சயமா அவுக்க மாட்டோம், பைத்தியமா பண்ண நாங்க அவர் அவுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு அவர் அரசு பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம், அவர் எப்படி அவுப்போம் அப்படிங்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸை அவிழ்த்தால் நீங்கள் விட்டுவிட்டால் சந்தோஷப்படுவார்கள் என்று இருந்தால் விட்டுறீங்களா அப்படின்னா, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், விட்டுறோம் அப்படின்னு விட்டுறாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைப்படி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அப்பாஸ் அழைச்சிட்டு வர்றாங்க. வரும்போது சொல்றாங்க, அப்பாஸே தயவுசெய்து கலிமா சொல்லுங்க, இஸ்லாத்தை ஏத்துக்குங்க. ஏன் சொன்னா, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படுவார்கள். பெருமானாருடைய முகத்திலே அந்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தை பார்ப்பதற்காக நீங்கள் கலிமா சொல்வது, என்னுடைய தந்தை ஹத்தாபே கலிமா சொல்வதை விட நான் அதிகமா மகிழ்ச்சி அடைவேன்.
என்னுடைய தந்தை ஹத்தாப் களிமா சொன்னால் எப்படி சந்தோஷப்படுவேனோ அதை விட பன்மடங்கு அதிகமா நீங்க களிமா சொன்னா சந்தோஷப்படுவேன். ஏன் தெரியுமா? நீங்கள் சந்தோஷப்பட்டால் பெருமானார் சந்தோஷப்படுவாங்க. நீங்க களிமா சொன்னால். ஹத்தாப் களிமா சொல்லியிருந்தால் நான் தான் சந்தோஷப்படுவேன். ஆனா நீங்க களிமா சொன்னீங்கன்னா பெருமானார் சந்தோஷப்படுவாங்க. என்னுடைய முஹப்பத்தை விட, என்னுடைய சந்தோஷத்தை விட நான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இப்படி சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் வைத்திருந்த பாசம், அவருடைய அன்பு எந்த அளவுக்கு அளப்பரியதாக எக்ஸ்ட்ரீமாக இருந்தது என்றால் அந்த பாசத்திற்கு அன்புக்கு அளவே கிடையாது. அதனால்தான் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்திருந்த முஹப்பத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேசித்தார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீது இருந்த பற்றின் காரணமாக உலகத்தில் எது குறுக்க வந்தாலும் டோன்ட் கேர், கவலைப்படல. அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் எங்களுக்கு முக்கியம். அப்படிப்பட்ட மனோநிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தல்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்மையான முஹப்பத்தை கூட பாக்கி தருவானாக. இன்னைக்கு என்னண்டா முஹப்பத்துங்கிறது கேவலமாய் போச்சு. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைக்கிற முஹப்பத்து என்ன ஆயி போச்சு? கேவலமாய் போச்சு. என்னென்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தடுத்தார்களோ அத்தனை ஹராமையும் செஞ்சுட்டு, அத்தனை பிதாத்துகளையும் செஞ்சுட்டு, அத்தனை அனாச்சாரங்களை செஞ்சுட்டு எங்களுக்கு பேரு ஹுப்புன் நபி. நாங்களாம் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு மட்டரகமான விஷயங்கள் யோசிச்சு பார்க்கணும். நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா ஹராமான காரியம் செஞ்சு போட்டு, எல்லா பிதத்தையும் செஞ்சு போட்டு நாங்க ரசூலுல்லாஹி மேல முஹப்பத் வச்சிருக்கிறோம். இதுவெல்லாம் முஹப்பத். சத்திய சஹாபாக்கள் வச்சிருந்தாங்க பாருங்க, அதுதான் உண்மையான முஹப்பத். அது போன்ற முஹப்பத்தை நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பத்தே முக்கால் பவுனுக்கு ஜக்காத் எவ்வளவு கொடுக்க வேண்டும்? அதாவது 10.25 பவுன் இருந்தாதான் ஜக்காத்தே கடமையாகும். அதுக்கு மேல 10.25 பவுனுக்கு மேல எவ்வளவு இருந்தாலும் மொத்தத்துக்கும் ஜக்காத் கொடுக்கணும். உதாரணம் சகோதரிட்ட 15 பவுன் நகை இருந்தா 10.25 கழிச்சிட்டு ஜக்காத் இல்ல, மொத்தம் 15 பவுனுக்கு ஜக்காத் கொடுக்கணும். எப்படி ஜக்காத் கொடுக்கணும்? இன்னைக்கு அந்த தங்கத்துக்கு என்ன வேல்யூன்னு பாருங்க. இன்னைக்கு அந்த தங்கத்துக்கு என்ன வேல்யூன்னு பார்த்து அந்த வேல்யூல இருந்து 2.5%. உதாரணமா இன்னைக்கு 15 பவுன் நகைங்கிறது வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் சொன்னா 1.5 லட்சம் ரூபாயில 2.5%, அதாவது 3750 ரூபாய். அப்படிதான் வருது இல்ல? 1 லட்சத்துக்கு எவ்வளவு வரும்? 2%. அதானே 3750 ரூபாய் வரும். இதுதான் ஜக்காத் கொடுக்கிற முறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோளில் சாய்ந்து மல்யுத்தம் அன்னை ஆயிஷா பார்த்ததாக கூறினீர்கள். ஓகே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு கண் தெரியாத சஹாபி முன் வந்த ஆயிஷா ரலியல்லாஹு உள்ளே போக சொன்னார்கள். அதற்கு ஆயிஷா அவர் கண் தெரியாது என்று சொன்னதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி நீங்கள் குருடி அல்லவே என்றார்கள். இதற்கு என்ன அர்த்தம்? மாட்டிக்கொண்டீர்களா? நான் மாட்டலங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை நடந்த சம்பவம், உண்மை சம்பவம். ஒரு கண் தெரியாத சஹாபி வர்றாங்க, உள்ள போக சொல்றாங்க. உள்ள போக சொல்லும் பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அப்ப அன்துமா உம்மியாவானி, நீங்க 2 பேரும் குருடி இல்லையே, அதனால உள்ள போங்க அப்படிங்கிறாங்க. இந்த சம்பவத்தை வைத்து எப்படி ஆண்கள் பெண்களை பார்க்க கூடாதோ அதே போன்று பெண்களும் ஆண்களை பார்க்க கூடாது அப்படிங்கிறது சில அறிஞருடைய கருத்து. ஆனா இந்த கருத்துக்கு சில அறிஞர்கள் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஆண்கள் தான் பெண்களை பார்க்க கூடாதே தவிர பெண்கள் தேவை ஏற்பட்டால் தவறான எண்ணம் இல்லாத பட்சத்தில் ஆண்களை பார்ப்பது தவறல்ல. தேவை ஏற்பட்டால் அப்படி பார்க்க கூடாதுன்னு சொன்னா அப்ப பெண்கள் என்ன பண்றாங்க? ஆண்கள் தங்களை பாத்திர கூடாதுங்கிறதுக்காக முகத்தை மூடிட்டு புர்கா போட்டு போற மாதிரி அப்ப ஆண்கள் என்ன பண்ணணும்? பெண்கள் தங்களை பாத்திர கூடாதுங்கிறதுக்காக முகத்தை மூடிட்டு போகணும். அப்படிதானுங்க? பெண்கள் முகத்தை மூடிட்டு போறது எதுக்காண்டிங்க? ஆண்கள் தங்களை பாத்திர கூடாதுங்கிறதுக்காண்டி தானே. அப்ப பெண்கள் தங்களை பாத்திர கூடாதுன்னா அப்ப ஆண்கள் என்ன பண்ணணும்? முகத்தை மூடிட்டு புர்கா போட்டு போகணும். அந்த மாதிரி சட்டம் அல்லாஹ் சொல்லலையே, அந்த மாதிரி மார்க்கம் அல்லாஹ் நமக்கு சொல்லி தரலையே. அதனால தவறான எண்ணம் இல்லாத பட்சத்தில் தேவைக்காக ஒரு பெண் ஆணை பார்ப்பது தவறல்ல. தவறான எண்ணம் ஏற்படாத பட்சத்தில் தேவைக்காக. அந்த சகோதரர் கேட்ட அந்த இன்டர்நெட்ல இருந்து தேவபந்து ஃபத்வான்னு சொல்லி எழுதி கேட்டார் பாருங்க, அந்த சர்ச்சை இன்னும் தொடருது. பெண்கள்ட்ட இருந்து இன்னொரு கடிதம் வந்திருக்குது. நேற்று ஒரு நபர், நேற்று அன்னைக்கு உள்ளது, நீங்க இப்ப லேட்டா இருக்குது, உங்கள் மீது சுமத்திய குற்றச்சாட்டில் இன்டைரக்டாக எங்களையும் குற்றவாளிகள் பாவித்துள்ளார்.
அந்த சகோதரருக்கு ஒரு சிறிய விளக்கம் தர அனுமதிக்கிறேன்னு சொல்லிட்டு 4 பக்கத்துக்கு விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. சிறிய விளக்கம்னு சொல்லிட்டு. இது இப்ப நீ டீட்டெயிலா படிக்க வாய்ப்பு இல்லை, இதை பெருசா எடுத்துக்காதீங்கன்னு அன்னைக்கு நான் இதை உங்களுடைய மனது வேதனைப்பட்டிருந்தால் அந்த சகோதரர் வந்து இப்போ தௌபா செஞ்சிருப்பாரு. அதனால இதை ஏதோ அவரு நானே ராஜா நானே மந்திரின்னு சொன்னது போல ஏதோ என் மேல கோவத்தில் சொல்லியிருப்பாரு, இங்க பெருசா எடுத்துக்காதீங்க. அதை Today in Javed Mosque, Anna Nagar, it was announced that those who are willing to stay in Etikaf has to fill up application form. Only those who want to stay for 10 days will be given permission, and those who want to stay for 3 days or 1 day will not be given priority. Is it okay or past of masjid management? இது நல்ல கேள்விங்க. அதாவது இப்ப பள்ளியாசல அனௌன்ஸ் பண்ணாங்களாம் 10 நாளைக்கு இருக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தங்களுடைய பெயர்களை ஃபில்அப் பண்ணி கொடுங்க, 1 நாள் 2 நாள் தங்குறவங்களாம் அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். நம்ம மக்கா பள்ளியில இன்ஷா அல்லாஹ் இந்த சிஸ்டத்தை கொண்டு வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னு சொன்னா கடந்த வருடங்கள்ல ஒரு சில அசம்பாவிதங்கள் நடந்துச்சு. ஏத்திகாஃப் இருக்கிறவங்கள யார் வேணாலும் வர்றாங்க, நம்ம எல்லாரும் சரி அல்லாஹ்வுடைய இபாதத்தான சரி ஏத்திகாஃப் இருக்க வச்சிடறோம். ஆனா என்ன ஆகி போச்சுன்னா போன வருஷம் முந்தின வருஷம் ஒருத்தர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு எல்லாருடைய இபாதத்தையும் எடுத்தாரு. எல்லாரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு எந்த அளவுனா எல்லாரும் ஒட்டுமொத்தமா இந்த முறையிட்ட ஹஸரத் தயவு செஞ்சு அவர் வெளியே அனுப்பிடுங்க, அவர் இருந்தானே எங்களுடைய ஏத்திகாஃப் பாழா போயிடும் போல தெரியுது அப்படின்னு முறையிட்டாங்க. வேற வழி இல்லாம அவர் கூட்டு போய் தயவு செஞ்சு வேற பள்ளி போய் ஏத்திகாஃப் இருந்துங்க அப்படின்னு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. போன வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா ஏத்திகாஃப் இருந்த உங்களுடைய சில சகோதரருடைய பணத்தை ஏத்திகாஃப் இருந்த ஒருத்தரே கைய வச்சுட்டாரு. அப்ப அதனால நம்ம ஆள் தராதரம் பார்த்து யாரு எவருன்னு பார்த்து செக்யூரிட்டிக்காக யாராவது ரோட்ல சுத்தி தான் யார் சோறு தர்றா, மக்கா பள்ளி போன 2 பேரும் சோறு தராங்களா, 10 நாள் பள்ளியாசல் தங்கிட்டு வரலாம் சொல்லி வந்துட்டாங்கடா. அதனால இந்த செக்யூரிட்டி அடிப்படையில இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் போடுறது தவறு கிடையாது. இன்ஷா அல்லாஹ் மக்கா பள்ளியில இது கொண்டு வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். ரைட் சைடு ஃபர்ஸ்ட் சஃப் will wall they stick newspapers in that there are fills girls picture, please take that newspaper. எங்க அப்படியா? அது எது கொட்டிருக்காங்க? ஓ வேலை செய்யறவங்க சிமெண்ட் படாம இருக்குதானே விட்டுருக்காங்க. அதுல வந்து பொம்பளை படம், அந்த பொம்பளை பத்தி உருத்து பார்த்தாரு. நானும் 5 வேளை இந்த பள்ள தான் தொழுறேன் தொழு வைக்கிறேன், நான் பார்க்கல. அதை தராவி பயானுக்கு வர்றவரு தராவி தொழு வைக்கிற ஏன் பார்த்தாருன்னு தெரியல. ஹைர் இன்ஷா அதை ரிமூவ் பண்ண சொல்லிடுறாரு இன்ஷா அல்லாஹ். நோன்பு நோர்க்க முடியாமல் நோயிட்டு இருக்கும் பெற்றோருக்காக பிள்ளைகள் நோன்பு நோற்பது அவசியமா? விளக்கமா கூறவும். தேவையில்லைங்க. நோன்பு நோர்க்க முடியாத பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் நோன்பு வைக்கணும் அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வைக்கவே முடியாத நிரந்தர நோயின்னு சொன்னா ஒரு நோன்புக்கு பாரமா ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தால் போதுமானது. இல்ல நோன்புலதான் பிரச்சனை, நோன்பு கழிச்சு கலா செய்யும்னா கலா செஞ்சிடலாம். இதுதான் முறையை தவிர அவங்களுக்கு பிள்ளை வைக்கிறது அப்படின்னு சட்டம் இல்லை. கடந்த சில ஆண்டுகளாக குடும்ப சூழல் காரணமாக வேலைக்கு போகிறேன். சில எம்என்சி கம்பெனிகளிலும் அயல்நாட்டு பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் கம்பெனிகளின் கால் சென்டர் மற்றும் பேங்க் ஆபீஸ்களிலும் வேலை பார்த்து வந்துள்ளேன். உடல் உபாதை காரணமாக சில மாதங்களுக்கு முன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டேன். இப்போது உங்கள் பயான்களின் மூலமாக நான் அவ்வனைத்தும் ஹராமானது என்று தெரிந்துள்ளேன். தௌபா செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். என்னை போன்ற குடும்ப சூழலுக்காக வேலைக்கு போகும் பெண்களுக்கு மார்க்க ரீதியான வேலைகளை பரிந்துரை செய்வீர்களா? ஹராம் அல்லாத எந்த மாதிரியான வேலைகளை தேர்ந்தெடுத்து செல்ல வேண்டும்? இது எந்த வேலை ஹராமான வேலை, எந்த வேலை மார்க்கத்துக்கு உட்பட்ட வேலைன்னு நம்மளால கணிக்க முடியலங்க. ஒரே ஒரு விஷயத்துக்கு ஞாபகத்தில் வச்சுங்க, அல்லாஹ்வுடைய சட்டம் குறிப்பாக பெண்களுடைய பர்தா, பெண்களுடைய ஹிஜாப், இதற்கு எதிரான எந்த வேலையாக இருந்தாலும் பெண்கள் போகக்கூடாது. எந்த வேலையா இருந்தாலும். ஒரு டீச்சரா போறோம், ஒரு எல்கேஜில டீச்சரா போறோம், அங்க ஆண்கள் வர்றதுக்கோ போறதுக்கோ வாய்ப்பு கிடையாது. ஆண்களுடைய கலப்பு அங்க ஏற்படாது. ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒன்னா செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய நிலைமை ஏற்படாது. ஒரு நல்ல கண்ணியமான பெண்கள் மட்டுமே வேலை செய்யக்கூடிய இடம். இந்த மாதிரி என்றால் பெண்கள் குடும்ப சூழலுக்காக வேலைக்கு போற தப்பு இல்லை. ஆனால் அங்கே எல்லா நிபந்தனைகளையும் பேணப்பட வேண்டும். ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் கடுமையான யூடிசிக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அவருடைய உயர் அதிகாரிகளால் இந்த தேவையில்லாத சில்மிஷங்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு வேலைக்கு போற பெண்கள் சொல்லக்கூடிய வாக்கு மூலம் வேலைக்கு போகும்பொழுது பஸ்ல போறது பஸ்ல வர்றது அவர்கள் படக்கூடிய அவஸ்தை சுபஹானல்லாஹ்.
அதனால இன்றைய காலகட்டத்தை பொறுத்து எப்படி அரசியலில் ஈடுபடுவது தவறல்ல, ஆனா இந்த காலகட்டத்தில் ஈடுபடுறதுங்கிறது எப்படி அந்த கெட்டவனா மாத்திரமோ அதே மாதிரி பெண்கள் வேலைக்கு போறது தவறல்ல. இந்த காலகட்டத்தில் எந்த வேலைக்கு போனாலும் பெண்கள் அவர்கள் வேதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளாக்கப்படுவது இயல்பாகி போச்சு. அதனால பெண்கள் வேலைக்கு போறது அவாய்ட் பண்றதுதான் மார்க்கத்திற்கு ஏற்றமானது. இஸ் பிரான் ஹலால் ஆர் மக்ரூ ஈவன் கிராப் இருந்தா எனக்கும் செஞ்சு அனுப்புங்க, சாப்பிடலாங்க, தப்பு இல்லைங்க. இறாலோ நண்டோ இதெல்லாம் தப்பு கிடையாது, சாப்பிடலாம். டு வி ஹேவ், விளையாட்டுக்கு சொன்னேன், யாரும் இதா எடுத்துறாதீங்க. டு வி ஹேவ் செப்பரேட் ஆக்ஷன் ருக்கு சுஜூத் ஃபார் மேக் மேல் அண்ட் ஃபீமேல் இன் த பிரேயர். தொழுகையில ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு சொல்லி ஏதாவது வித்தியாசமா டிஃபரெண்ட் இருக்குதா, குறிப்பா ருக்கு சஜிதாக்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. ருக்கு சஜிதாக்கள் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் பெண்களை பொறுத்தவரையிலே அவங்க ஆண்களை மாதிரி இப்படி கையெல்லாம் அகட்டி வைக்காம கொஞ்சம் அடக்கமா கையை வச்சு தொழுவணும். அதே மாதிரி பெண்கள் அவர்களுக்குள்ளே ஜமாத்தாக தொழுதால் ஆண் நிக்கிற மாதிரி முன்னாடி இமாம் நிக்க கூடாது, இமாம் அந்த சஃப்லே நிக்கணும், நடுவில் நிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. It is necessary that we should strictly follow the madhab like Shafi Hanafi in our prayer and wudu or in some other rules in Islam. அதாவது கம்பல்சரி நம்ம அதை ஃபாலோ பண்ணி ஆகணுமா அப்படிங்கிறாங்க. நீங்க ஃபாலோ பண்ணாம ஒது செய்ய முடியாது, தொழ முடியாது. இப்ப ஒது செய்ய உட்காருறீங்க, எந்த மரப்பட ஒது செய்வீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பூரா ஆராய்ச்சி பண்ணிட்டு நீங்க ஒது செய்ய ஆரம்பிக்கிறனாக்கா நீங்க ஒரு 40 வயசு 50 வயசுல ஒது செய்ய முடியாது. நமக்கு இமாம்கள் வகுத்து கொடுத்துருங்க, இப்படித்தான் ஒது செய்யணும், இப்படித்தான் சட்டங்கள் சொல்லி அதை நம்ம ஃபாலோ பண்றோம், அவ்வளவுதான். இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணுமா? ஃபாலோ பண்ணாம இருக்க முடியாது. நீ ஏதாவது ஒரு விஷயம் தெரியாத விஷயம் தெரிஞ்சவங்க கேட்டுதான் ஆக வேண்டும். அந்த கேட்பவர்கள் இமாம்களாக இருக்கட்டும். அதான் ஷரியத்திலே சட்டம். Do we have any special prayer or fasting in Mihraj and Shab-e Barat? Already told. That's all. தொழும் பொழுது ருக்குவிலும் சஜிதாவுக்கும் செல்லும் பொழுது அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கையை உயர்த்த வேண்டுமா? ரசூல் ஸல்லல்லாஹு தொழும் முறை என்ன? கையை உயர்த்தது சுன்னத்துங்க, ரஃபவுல் யதைன்னு சொல்லுவாங்க. தொழும் பொழுது நம்ம ருக்குக்கு போகும்போது சஜிதாவுக்கு போகும்போது கையை உயர்த்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து, உயர்த்தலாம், தப்பில்லை. அதுக்கு நான் என்ன பண்ண சொல்றீங்க? இங்க கொசு தொலை தாங்க முடியலையா, புதுசா மக்காவளிக்கு வராருன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் பெஸ்ட் கண்ட்ரோல் மூலமா ஒரு நாளைக்கு 500 ரூபாய் செலவு பண்ணி கொசு மருந்து அடிக்கிறோம். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் செலவு பண்றோம் கொசு மருந்து அடிக்கிறதுக்கு. அடிச்சிட்டு போறோம், அன்னைக்கு கூட அடிச்சிட்டு போனாங்க பெஸ்ட் கண்ட்ரோல்ல கொடுத்து. அதுக்கு மேல என்ன பண்ண சொல்றீங்க? அல்ஹம்துலில்லாஹ் இந்த அடிச்ச பிறகு கொஞ்சம் பரவாயில்ல, இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் அடிச்ச பிறகு அல்ஹம்துலில்லாஹ் போன வருஷம் இந்த வருஷம் எவ்வளவு பரவாயில்ல அல்லாஹ்வுடைய கிருபையினால. துஆ செய்யுங்க இன்ஷாஅல்லாஹ் மொத்தமா கண்ட்ரோல் ஆகிறதுக்காண்டி. பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாணவிகளும் வேலைக்கு செல்லும் இளம் பெண்களும் எந்நேரம் செல்போனில் உரையாடி கொண்டும் SMS செய்து கொண்டும் தவறான பழக்கங்களை ஏற்படுத்திக் கொண்டும் தங்கள் வாழ்க்கை சீரழித்தது மட்டுமின்றி தங்கள் குடும்ப கண்ணியத்தையும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்களே, இது அனைத்தும் தெரிந்தும் பெற்றோர்களும் மற்றவர்களும் ஏன் இத்தகைய வழி செயலை இழி செயலை தடுத்து நிறுத்த முன் வருவதில்லை? ஆண்களுக்கு பெண்களுக்கு செல்போன் அவசியமா? அனைவரும் திருந்தும்படி சற்று காரமான பதில் தேவை. மிளகாத்தூள் தான் சாப்பிட்டு வரணும், காரமான பதில் சொல்லுன்னு சொன்னா இது என்ன சொல்றீங்க? அதாவது 3 நாளைக்கு முன்னாடி என்னோட டிவி ஸ்பீச்ல சொன்னேன், ஒரு இளம் பெண்ணுக்கு கல்லூரியில் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு இளம் பெண்ணுக்கு ஒரு பெற்றோர் செல்போன் வாங்கி கொடுக்கிறார்கள் என்றால் அந்த இளம் பெண்ணை அந்த பெற்றோர்களே விபச்சாரத்தில் தள்ளுவதற்கு சமம். இதை விட கொடூரமா என்ன சொல்றீங்க? என்ன அவசியம் இருக்குது பெண்களுக்கு செல்போனு? இளம் பெண்களுக்கு, நம்ம கல்லூரிக்கு போற பெண்களுக்கு, காலேஜ் போற பெண்களுக்கு செல்போன், பெண்களுக்கு மட்டுமல்ல நான் கல்லூரி மாணவர்களுக்கும் சேர்த்து ஆம்பளை பசங்க சொல்றேன், செல்போன் என்ன அவசியம் இருக்குது? செல்போன் என்பது ஒரு வியாபார பொருளுங்க, அது வியாபாரி பயன்படுத்த வேண்டிய பொருள். அது அந்த பையன் படிச்சு ஒரு பிசினஸ் மேன் ஆயிட்டான், ஒரு வியாபாரி ஆயிட்டான், அப்ப செல்போன் யூஸ் பண்றது தப்பு இல்ல. அல்லது ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, கணவனை மனைவி தொடர்பு கொள்வதற்கு, மனைவியை கணவன் தொடர்பு கொள்வதற்கு ஒரு செல்போன் வச்சுக்கிறது தப்பு கிடையாது. காலேஜுக்கு போற பொண்ணுக்கு, கல்லூரிக்கு போற பொண்ணுக்கு, கல்லூரிக்கு போற பசங்களுக்கு செல்போன் அவசியம் என்ன? என்ன ஆகும்? அந்த செல்போன் மூலமா தான் ஷைத்தான் முதல்ல வர்றான். முதல்ல ஒரு பெண்ணுடைய ஈமானையும் அவருடைய கற்பையும் பறிப்பதற்கு முதல் ஆயுதம் செல்போன் தான். முதல்ல என்ன பண்ணுவான்? ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செட், முதல்ல SMS. முதல்ல யார் பேர்ல வரும் SMS? யார் பேர்லங்க?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பேர்ல வரும். அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கை தத்துவங்களா மாறும். வாழ்க்கை ஹதீஸ் போய் எப்படி மாறும்? வாழ்க்கை தத்துவங்களா மாறும். இந்த பொண்ணும் சரி ரசூலுல்லாஹ் ஹதீஸ் தானே சொல்றாங்க, வாழ்க்கை தத்துவம் தானே சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த செல்போனை அந்த கேமரா விட்டு கொஞ்சம் ஒதுங்கி உட்காருங்க. அது கொஞ்சம் அசைஞ்சினாலும் உனக்கு கீழே போன் வந்துருது, கொஞ்சம் நான் விலகி உட்காருங்க. ஏன்னா இது நேரடியா இன்டர்நெட்ல அல்ஹம்துலில்லாஹ் உலகம் பூரா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அந்த நிகழ்ச்சியை. அதுல வந்து கொஞ்சம் கேமரா அசைஞ்சிட்டாலும் அப்படியே என் முகம் மறைஞ்சதுதான், இங்க ஏதோ என்னென்னமோ தெரியுதான், கீழே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதனால அந்த கேமரால அசையாம கொஞ்சம் பாத்துங்க. அப்ப முதல்ல ரசூலுல்லாஹ் ஹதீஸ் வரும், அப்புறம் வாழ்க்கை தத்துவம் வரும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஷைத்தான் விளையாட்டு காட்ட ஆரம்பிப்பான். ஆபாசமான எஸ்எம்எஸ், ஆபாசமான போட்டோக்கள், ஆபாசமான அசிங்கங்கள். நான் கேட்கிறேன், ஒரு படிக்கக்கூடிய பெண்ணுக்கு அது கேமரா வச்ச செல்போன் எதுக்குங்க? கேமரா செல்போன் யாருக்குன்னு சொன்னா, ஒரு போட்டோகிராஃபர் இருக்கான், அல்லது ஒரு என்ன சொல்றது, ஒரு மீடியா லைன்ல இருக்கிறான், அல்லது ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்கிறான், அவனுக்கு போட்டோ செல்போன் ஓகே. ஒரு சாதாரண பெண்களுக்கு சாதாரண கேமரா வச்ச போன் எதுக்கு? நல்லா புரிஞ்சுங்க. நம்முடைய இளம் பெண்களுடைய இளைஞர்களுடைய ஈமானை கெடுப்பதற்கு யூத கிறிஸ்தவ நஸ்ரானி சக்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய சூழ்ச்சி இது, மிகப்பெரிய சூழ்ச்சி. அதனால செல்போன்ல ஏற்படும் நன்மைகளை விட தீமைகள் தான் அதிகம். நம்ம சொல்லலாம், ஹசரத் இது ஒரு செக்யூரிட்டி இல்லையா, செல்போன் தான் எப்போ தான் நம்ம பொண்ணு தொடர்பு கொண்டுக்கலாம், ஏமா எங்கமா இருக்கிற, எப்படிமா இருக்கிற கேட்டுக்கலாம். 10 வருஷம் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம்? 10 வருஷம் முன்னாடி செல்போன் வரதுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தோம்? சரி, அப்படியே உங்க பொண்ணு தப்பான இடத்துக்கு போயிட்டா கூட எங்கம்மா இருக்கிறேன்னு, ஆமாம்மா இப்ப நான் ஒருத்தனோட தப்பான இடத்துல இருக்கிறமா சொல்லுமா அது? அதனால தயவு செய்து பெற்றோர்கள் தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கும் சரி ஆண் பிள்ளைகளுக்கும் சரி செல்போன் அவாய்ட் பண்ணுங்க. செல்போன் என்பது ஒரு தேவையற்ற பொருள், அது வியாபார பொருள், பிசினஸ் பொருள். தேவை உள்ளவங்க மட்டும் பயன்படுத்தணும். இளம் பெண்களுக்கோ இளைஞர்களுக்கோ அந்த செல்போனுடைய கொடுமையை தெரிஞ்சதுனால தாங்க இன்னைக்கு வந்து யூனிவர்சிட்டிகள்லயும் கல்லூரிகள்லயும் வளாகத்துல மாணவர்கள் செல்போன் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டுருக்காங்க. அப்ப அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு கூட என் பெற்றோர்களுக்கு இருக்க மாட்டேங்குது. அதனால தயவு செஞ்சு பெற்றோர்களுக்கு செல்போன் வாங்கி கொடுக்காதீங்க. அதையும் மீறி ஒரு பெற்றோர் வாங்கி கொடுப்பார்கள் தன்னுடைய பிள்ளைக்கு அவள் விபச்சாரத்திற்கு செல்வதற்கான பாதையை போட்டு அமைத்து கொடுத்து விட்டார்கள் என்று பொருள். முஸ்லிம் சமுதாயத்தில் சையது, கான், பேக் போன்ற பிரிவுகள் உண்டானது எப்படி? இது சையது பிரிவினருக்கு ஜகாத் தரக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. இது உண்மையா? எனக்கு யாரும் தெரியாங்க. சையதுனா யாரு, கான்னா யாரு? சையது தானே சையது பாய், சையது பீடி, இதான் கேள்விப்பட்டிருக்கோம். கான் அப்படின்னா கான் பாய், பேக்குனா தூக்குற பேக்கு, டிராவலிங் பேக்கு, இல்லைன்னா பேக்கா இருக்கே உடனே பேக்கா, அந்த பேக்கு. இது என்னன்னு எனக்கு தெரியல. இது என்ன செய்யுது கானு பேக்கு? எங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மார்க்கத்தில் எந்த விதமான ஜாதிக்கோ எந்த விதமான இது போன்ற அசிங்கங்களுக்கும் இடம் கிடையாது. ஹமாரா खानदान क्या खानदान मालूम क्या, சையது खानदान जी. பள்ளிவாசல் வாசல்ல ஒரு பொம்பளை தங்கிருது பாருங்க பிளாட்பாரத்துல. அல்லாஹ் அக்பர். அது வரக்கூடிய அநியாயம் கொஞ்ச நஞ்ச அநியாயம் இல்ல. காலையில ஃபஜ்ர்ல குறுக்க படுத்துக்கிட்டு ஃபஜ்ருக்கு யாராவது வந்து தாண்டிட்டு தான் வரணும். பெரிய அநியாயம். எத்தனையோ முறை எங்கெங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி அது என்ன சக்தி வச்சிருந்தது தெரியல, அந்த சக்திக்கு முன்னாடி எந்த கம்ப்ளைண்ட் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. அந்த பொம்பளை யாராவது பெரிய முஸ்லிமான கடவுள் கியாஜி போல சையது खानदान ஹமே அப்படி நெஞ்சில் அடிச்சு அந்த மாதிரி சொல்லு சையது खानदान. அப்பதான் இப்படி खानदान இருக்கும் பொழுது நினைச்சுக்கிட்டு நானு சையது खानदान. அது என்ன சையது खानदान? அது வேற அவங்களுக்கு ஜகாத் கொடுக்க கூடாதான். யார் சொன்னது? அதனால இந்த சையது खानदान, கான் खानदान, பேக் खानदान, பை खानदान, இந்த மாதிரி खानदानக்குலாம் இஸ்லாத்தில் இடம் கிடையாது. இதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஜாதியை ஒழிப்பதற்கான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, உங்களை பல கபீலாக்களாக உருவாக்கியதுக்கான ஒரு அடையாளத்துக்காக வேண்டி, ஜாதிக்கான நான் உயர்ந்தவனி தாழ்ந்தவங்கிறதுக்கான இல்ல. இஸ்லாத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த பெரிய பெனிஃபிட் என்னன்னா இஸ்லாத்துல ஜாதி இல்லாததாங்க. இது கானு சையது இதெல்லாம் வந்து உருது முஸ்லிம் சொன்னா, தமிழ் முஸ்லிம் மறைக்காயிரு, லெப்ப, ராவுத்தரு. நாங்களா ராவுத்தருங்க. என்ன ராவுத்தரு? நாங்களா மறைக்காயிருங்க. என்ன மறைக்காயிரு? எங்க வந்தாரு மறைக்காரு? வானத்தை புத்தன் கூச்சாரா? அதனால இந்த ராவுத்தர் மறைக்கார் லெப்ப என்பதோ சையது खानदान, சையது கானு பேக்குங்கிறது இஸ்லாத்துல கிடையாது. தப்பு. இதெல்லாம் சில பேர் தங்களுடைய அந்த ஜாதியை விடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அவர் பேரு அல்லா பிச்சை பேக், இவர் பேரு நாகூர் மீரா பேக்,
அவ மகன் பேரு, அவ பேரப்புள்ள பேரு இப்ராஹிம் பேக், அந்த பேரப்புள்ள பேரு, இப்படி பரம்பரையா பேக்காவே இருக்குவாங்க. பேக்குனா அது ஜாதி பேக்க சொல்றங்க எல்லாம் அவனமா சொல்லணும், உன் பரம்பரையே பேக்கா அப்படின்னு கேட்கணும். அது என்ன பைத்தியகாரத்தமான பேக்கோ தெரியல. இதுக்கெல்லாம் இஸ்லாத்தில் இடம் இல்லை. பள்ளிவாசலில் காலை நீட்டி உட்காருவதும் படுப்பதும் செய்யலாமா? விளக்கவும். தப்பு இல்லை. ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம், கால் வலிக்குது, கொஞ்சம் காலைகள் நீட்டுறது கொள்றது இதெல்லாம் தப்பே கிடையாது. கால் நீட்டுங்கிற பேர்ல பக்கத்துல ஏற்றி வச்சிடக்கூடாது. கிப்லாவை நோக்கி கால் நீட்டி உட்காருவது அவாய்ட் பண்ணணும். கிப்லாவை நோக்கி கால் நீட்டுறது அது அவாய்ட் பண்ண பெரிய ஹராமு, பெரிய ஷிர்க் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். அல்லாஹ்வுடைய அடையாளங்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அது உள்ளத்துடைய தக்வாவோடு சம்பந்தப்பட்டதுங்கிற அல்லாஹ். கிப்லா என்பது அல்லாஹ்வுடைய அடையாளங்களில் ஒன்று. கிப்லாங்கிறது அல்லாஹ்வுடைய அடையாளங்களில் ஒன்று. அதனால கிப்லாவுக்கு முன்னாடி வேணும்னு கால் நீட்டாம இருக்கிறது நல்லது. தேவை இருக்குது, வீட்டில் படுத்தா அப்படித்தான் படுக்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொன்னா அவாய்ட் பண்ண படுக்க தப்பு கிடையாது. அப்படியே கிப்லா பக்கம் கால் நீட்ட கூட பெரிய ஹராம், பெரிய ஷிர்க் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. பள்ளிவாசல்ல படுக்கும் பொழுது படுக்கலாம். ஆனா காலை இப்படி தூக்கிக்கிட்டு, காலை இப்படி போட்டுக்கிட்டு, அப்படி போட்டுக்கிட்டு படுத்து சில சமயம் லுங்கி எடுத்துட்டு காலை இடமா போட்டீங்கன்னாக்கா பள்ளிவாசல ஹராபா போயிடும். அதெல்லாம் அவாய்ட் பண்ண நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துருக்காங்க. பள்ளிவாசல்ல படுக்கும் போது காலுக்கு மேல கால் போட்டு படுக்காதீங்க ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க. ஏன்னா அதனால உங்களுடைய ஆடைகள் விலகுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுரும் அப்படிங்கிறதுனால. இன்னும் சில பேரை பாத்தீங்கன்னா சுபஹான ஜல்ல ஜலாலஹு, நம்ம சஃப்ல நிப்போம், சஃப்ல தொழுதுக்கா நிப்போம், இவர் அங்கேயும் தொழு வருவாரு. தொழு வந்தா சஃப்ல தக்பீர் கட்ட வேண்டியதானே, சஃப்ல நின்றுட்டு வேட்டி எப்படி அவுத்து இப்படி இப்படி அசைச்சு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், நம்ம தொழுகை கெட்டு போயிடும் போல தெரியுது. சரி அப்படியே வேட்டி அவுத்து கட்ட ஒரு ஓரஞ்சரமா போய் எங்கேயா கட்டி தொலைக்க வேண்டியதானே. சஃப்ல நடுவுல நின்று வேட்டி இப்படி அவுப்பாரு, அவுட்டி இப்படி ஆட்டி இப்படி வேட்டி, இது என்ன பழக்கம்? இது எந்த முறை? இதெல்லாம் பள்ளிவாசல் ஒழுக்கங்களுக்கு மாற்றமானது. அப்படியே வேட்டி ஆகிறது அவர மாதிரி இருக்குதுங்க, ஓரஞ்சரமா எங்கேயா போய் ஒதுக்கமா நின்று வேட்டி அவுத்துட்டு அது நிக்கணும், தப்பு இல்ல. சஃப்ல இந்த பக்கம் தொழுதுருப்பான், அந்த பக்கம் தொழுதுருப்பான், நடுவில் வந்தவரு இங்க என்ன பண்ணாரு, இப்படி அவுத்தத்தை ஆட்டுறது. பத்ர் போருக்காக இரவு முழுதும் பயான் செய்து வருஷம் செய்து வருகிறார்கள். அந்த பயானில் கலந்து கொள்ளலாமா? இரவு முழுதும் இருக்கலாமா? கூறவும். புதுப்பேட்டை பள்ளியில போட்டிருக்கிறாரு. எந்த பள்ளியில செஞ்சாலும் சரி, ரமலான் 17 பத்ர் போர் நடந்துச்சு. சரி ராத்திரி பூரா முழிக்கிறீங்க. ரமலான் 12 ஃபாத்திமா ரலியல்லாஹு மௌத்தானாங்க, அன்னைக்கு ராத்திரி பூரா முழிங்க. ரமலானுடைய ஒவ்வொரு இரவுமே ஏதாவது சிறப்பு இருக்கதான் செய்யுது. அதுல ராத்திரி முழிக்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல என்ன கொடுமை அப்படின்னு சொன்னா, மக்கா பள்ளியில என்ன சொல்றாங்களோ நேர் மாற்றம் பண்ணுவோம். மக்கா பள்ளியில ரசூலுல்லாஹ் சொன்ன 5 ராத்திரில முழிக்க சொல்றாங்களா, நாங்க ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு ராத்திரில முழிக்க வைப்போம். ஷபே பராத் மக்கா பள்ளி பிதாத்து நோன்பு வைக்கிறதுக்கு ஆதாரம் இல்லைங்கிறாரா, நாங்க சஹர் கொடுத்து நோன்பு பிடிக்க வைப்போம். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? பத்ர் சஹாபாக்கள் என்பது ரமலான் 17 பத்ர் போர் நடந்தது உண்மை, ஆதாரம், அது மாற்றுக்கிறது கிடையாது. அந்த பத்ர் சஹாபாக்களை அந்த ரமலான் 17 உட்கார்ந்து ராத்திரி விடிய விடிய பத்ர் சஹாபாக்களை பத்தி பேசணும். அதுலயும் அந்த பிதாத்தான ஒரு துவா இருக்குது. அந்த பத்ர் சஹாபாக்களை 313 பேரையும் சொல்லுவார் உட்கார்ந்து, சையது 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 சையது. ஏன்னா சையதுன்னு 20 பேர் இருப்பாங்க. அதுல பத்ர் சஹாபாக்கள் சையதுன்ற பேர்ல 20 பேர் இருப்பாங்க. சையது 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 சாது 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 சாது. ஹாலிதுன்னு ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஹாலிது 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 ஹாலிது. ஏன்னா சஹாபாக்களுடைய அந்த பேரை போல சொல்லி துவா ஓதுறாங்களாம். இது என்ன பிதாத்? இது இந்த மாதிரி பிதாத் யார் சொல்லி தந்தது? ஆகவே அந்த மாதிரி விடிய விடிய பயான் கேளுங்க, தப்பு இல்லை. பயான் எங்க நடந்தாலும் விடிய விடிய கேளுங்க, தப்பு கிடையாது. விடிய விடிய முழிச்சாகணும், அன்னைக்கு சஹர் பண்ணணும், அங்க பள்ளிவாசல் இருக்கணும், விடிய விடிய முழிச்சிட்டே இருக்கணும், அமல் செய்யணும். அப்பெல்லாம் எந்த ஆதாரம் கிடையாது, பிதாத்து. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 ராத்திரி லைலத்துல் கத்ர் 5 ராத்திரி விழித்திருந்து அமல் செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு 1000 மாதங்கள் மேல நன்மை தருவான். அதை விட்டுறோம். இந்த மாதிரி பிதாத்தெல்லாம் கொடி பிடிச்சு தூக்குவோம். இஸ்லாத்தில் ஜனநாயகம் ஹராம் என்று கூறினீர்கள். மேலும் சில தினங்களுக்கு முன் நான் அரசியல் ஆர்வம் உள்ளது என கேட்டதற்கு அரசியல் நுழைந்தால் ஈமான் பாதிக்கப்படும் கூறினீர்கள். நேற்று ஒருவரின் கேள்விக்கு அரசியல் நுழைந்த பிறகு தக்வாதாரி என்று நிரூபித்தால் அவருக்காக நான் பிரச்சாரம் செய்கிறீர்கள். நம் நாட்டில் ஓட்டே போடக்கூடாது என்று கூறிய பின் அரசியல் நுழைவது கூட ஜனநாயக ஹராம் தானே என்று தானே ஆகும். இதற்கு முழுமையான விளக்கம் தேவை. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, தெளிவா புரிஞ்சுங்க. இன்றைய அரசியல் என்பது, அதாவது நீங்க தக்வாதாரியா இருந்தா நான் உங்களுக்கான பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொன்னது,
எந்த நம்பிக்கையிலன்னு சொன்னா தக்வாதாரியா உங்களால இருக்க முடியாதுங்கிற நம்பிக்கையில சொன்னேன். ஏன்னா இந்த ஜனநாயகம் உங்களை மாத்திரும். எப்படி நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல, லவ்கான பாதி நபியும் லக்கான உமர், எனக்கு பிறகு ஒரு நபி வருவதாக இருந்தால் அதற்கு உமர் தான் தகுதியானவர். எந்த நம்பிக்கையில சொன்னாங்க? எனக்கு பிறகு நபியே கிடையாது, அதனால உமர் நபியா வர முடியாது அப்படின்னாங்க. அந்த மாதிரி தான் நான் சொன்னேன். இந்த ஜனநாயகத்திலிருந்து உங்களால் தக்வாவோட இருந்தீங்கன்னா, நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணா அது தக்வாவோட பிரச்சாரத்துக்கு கிளம்பிவாங்க அப்படின்னு கூப்பிட்டுறாதீங்க. உங்களால இருக்க முடியாது. இந்த ஜனநாயகம் உங்களை தக்வா உள்ளவரா இருக்க விடாது. நேத்து சொன்ன காயிதே மில்லத்தை பத்தி கேட்டாங்க. அவர் நல்ல தக்வா உள்ளவரா இருந்தாரு, ஊழல்லாம் பண்ணலையே அப்படின்டா. அப்ப அதுக்கு சொன்ன காயிதே மில்லத் அவர்கள் வாழ்ந்த காலம் வேறு, இன்னைக்கு இருக்கிற அசிங்கமான ஜனநாயக அரசியல் காலம் வேறு. இப்படி சொன்ன ஒரு நண்பர் கேட்டாரு, அப்ப காயிதே மில்லத்தில் ஈடுபட்ட ஜனநாயகம் சரியான ஜனநாயகமா? நான் ஜனநாயகத்தை சொல்லல, அவர் ஜனநாயகத்தில் ஈடுபட்டது தவறுதான். ஜனநாயகம் என்பது இஸ்லாத்திற்கு எதிரானதான். ஆனால் அந்த ஜனநாயகத்தில் இருந்து கொண்டு கூட, அந்த தவறான ஜனநாயகத்தில் இருந்து கொண்டு கூட ஒரு நல்ல மனிதனா வாழ்ந்துட்டு போனார் அவரு. ஆனா அந்த காலம் அப்படி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த ஜனநாயகம் என்பது மனிதர்களை நாசமானவர்களாக ஆக்கிவிடும், கெட்டவர்களாக மாற்றிவிடும். அதனாலதான் அந்த வாழ்த்தை நான் சொன்னேன். நான் சில வருடங்களுக்கு முன் ஷைத்தானின் மாபெரும் தீண்டுதலால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் குடும்பத்தில் மாபெரும் தவறுகள் இழைத்து விட்டேன். அதனால் கடந்த 2 வருடங்களாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்து அல்லாஹ்வை மறந்தவனாக திரிந்தேன். ஆனால் இப்பொழுது ஓரளவுக்கு திருந்தி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழ ஆசைப்படுகிறேன். இனிமேல் நான் என்ன செய்ய வேண்டியவை என்ன? நான் ஒட்டுமொத்த குடும்பத்துடன் நான் நல்ல முறையில் உறவு ஏற்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும்? விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய குடும்பத்தோடு நீங்க சந்தோஷமா சேர்ந்து வாழ்றதுக்கான துவா செய்யறோம். திருந்தினதை தொடர்ந்து திருந்தி தௌபா செஞ்சு குடும்பத்தாரர் போங்க. அவங்க உங்களை வெறுத்தாலும் கூட நீங்க திருந்திட்டீங்கிறத அவங்களுக்கு உணர்த்துங்க. நான் திருந்திட்டேன், நான் இனிமேல் தவறு செய்ய மாட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உணர்த்துங்க. அதன் மூலமா அவங்களுடைய அன்பையும் பாசத்தையும் பெற பாருங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் உங்களால் முடிஞ்ச ஹிதமத்துகளை செய்யுங்க, பணிவிடைகளை செய்யுங்க. சிஸ்டர் who is not willing to work in MNC may apply job in Islamic school like Iqra, Olive, IAS, Al-Fajr. She may approach there are vacancies. அந்த சகோதரி கேட்ட கேள்விக்கு பதில் வந்துச்சு. அரவாணிகள் பற்றி இஸ்லாம் என்ன சொல்கின்றது? அவர்களுக்குரிய சட்டங்கள் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யாரேனும் அவ்வாறு இருந்தார்களா? அவர்களால் விரும்பாமல் அத்தகைய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டால் அவர் நிலை என்ன? மறுமையிலும் தெளிவான விளக்கம் தேவை. வித்தியாசமான கேள்வி என நினைத்து புறக்கணிக்க வேண்டாம். எனக்கு தெரிந்தவரையில் எதுவும் எவரும் இதை பற்றி விளக்கவில்லை. அரவாணிகளை பொறுத்தவரை இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இத்தகைய பெண்களை பெண்களுக்கு மத்தியிலே வரவிடாதீர்கள். அதாவது அவர்களை ஆண்களாகவே பாவியுங்கள், அவர்களை ஆண்களாகவே பாவியுங்கள், பெண்களுக்கு மத்தியிலே வரவிடாதீர்கள். இது யாருன்னு சொன்னா, இயற்கையா ஒரு பெண் அரவாணியாக இருந்தால் அந்த மாதிரி பெண்ணு. ஒரு பெண் செயற்கையா மாறிடுச்சு, ஆணாகவோ பெண்ணாகவோ செயற்கையா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா இதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையான ஹராம் என்று கண்டிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய லானத்திற்குரியவர்கள் என்று சபிக்கிறார்கள். இயற்கையா அவங்களுக்கு அந்த மாதிரி ஆயிப்போச்சு. நம்ம அவங்க மேல பரிதாபப்படணும், அவங்களை வீட்டை விட்டு துரத்திடக்கூடாது. அவங்கள சமுதாயத்தினுடைய ஒரு ஒதுக்கப்பட்ட பிறவியாகவோ அல்லது ஒரு ஈனப்பட்ட பிறவியாகவோ நினைக்க கூடாது. வீட்டுல ஒருத்தர் கண்ணு தெரியாதவரா பிறந்துட்டாரு, காது கேட்காதவரா பிறந்துட்டாரு, ஊரோட துரத்திடுவோமா? ஏன் அவங்கள மட்டும் வீட்டோட திறத்தணும்? அப்படி வீட்டோட திறத்தும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா, பாவம் அவங்களுக்கு வேற போக்கிடம் இல்லாமல் அவர்களை அரவணைக்கக்கூடிய ஒரே ஆள் அவர்களை மாதிரி அரவாணிகள் அரவணைக்கிறாங்க. அவங்க தப்பான இடத்துல போய் மாட்டிக்கிட்டு தப்பான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. ஆகவே அரவாணிகள் இயற்கையா நம்ம வீட்டுல அல்லாஹ் பாதுகாக்கணும், யார் வீட்டுக்கு அந்த மாதிரி ஆயிடாம. அந்த மாதிரி ஒரு வீட்டுல ஏற்படுச்சுன்னா அவங்கள புறக்கணிக்க கூடாது. அவங்கள எப்படி மத்த விஷயங்கள்ல அவங்கள நாலேஜை கொடுத்து அவங்களோட திறமையை வளர்த்து அவங்கள ஒரு நல்ல மனிதனாக எப்படி வாழ வைக்க முடியுமோ, ஒரு தக்வாவோட இறை அச்சத்தோட எப்படி வாழ வைக்க முடியுமோ அப்படி வாழ வைக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மக்காப்பள்ளியில் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு அரவாணி ஒருத்தவங்க வருவாங்க, தொழுவத்துக்கு வருவாங்க, லுங்கி கொடுத்துருப்பாங்க, சட்டை இதுவரையிலும் போட்டிருப்பாங்க, தலையில முக்காடு போட்டு தொழு வருவாங்க. 4-5 வக்து நாங்க பார்த்திருக்கோம், தொழுவரை பார்த்திருக்கிறேன். அப்ப ஒரு அரவாணியாக இருந்தாலும் கூட பள்ளிவாசலுக்கு தொலை வரலாம் வர்றாங்க. அப்ப அந்த தக்வா அவங்களுக்கு ஏற்பட்டுருது. அந்த மாதிரி தக்வாவையும் இறையச்சத்தையும் ஏற்படுத்த வேண்டும். அவங்கள ஒரு பாவப்பட்ட ஜென்மமாகவோ ஒதுக்கப்பட்ட ஜென்மமாகவோ ஒரு ஈனமான ஜென்மமாக அவர்கள் நினைக்க கூடாது. ஆனால் அவர்களை எப்படி பாவிக்கணும்? ஆண்களாகத்தான் பாவிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படிப்பட்டவர்களை பெண்களுக்கு மத்தியில வரவிடாதீர்கள் அப்படிங்கிறாங்க. நான் காபத்துல்லால பார்த்திருக்கிறேன், நீங்க ஹஜ்ஜுக்கு போனோம், நீங்களும் பார்த்திருக்கலாம். ஹஜ்ஜில கூட்ட நெரிசலான நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு 4-5 பேர் நிப்பாங்க அங்க. அவங்கள பார்த்தாலே டிஃபரெண்டா தெரியும். என்னன்னா, அரபு தோப்பு போட்டிருப்பாங்க, தலையில தலப்பா கட்டிருப்பாங்க, இடுப்புல ஒரு துணி கட்டிருப்பாங்க, கையில ஒரு தடி வச்சிருப்பாங்க. வயசானவங்க, ஒரு 60-70 வயசு இருக்கும். இவங்க ஒரு 7-8 பேர் நிப்பாங்க காபத்துல சுத்தி.
இவங்க யார், நான் ரொம்ப நாள் எனக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கூட்ட நெரிசல்ல பெண்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏன்னா அங்க கூட்ட நெரிசல்ல பெண்கள் ஏதாவது ஆண்கள் தடுக்கும் போது பெண்கள் போனான்னு வச்சுக்கோங்க, எந்த காரணத்துக்கு கூட அவங்கள போலீஸ் பெண்களை தீண்டுறதோ பெண்களை தொடுறதோ கூடாது, அது பெரிய அஃபென்ஸ் அங்க. ஆனா இந்த வயசானவங்க என்ன பண்ணுவாங்கடா, குடுன்னு ஓடி போய் பொம்பளை, இந்த பாகிஸ்தான் பொம்பளை இருக்காங்க பாருங்க, அல்லாஹு அக்பர், அவங்க பண்ற அராஜகம் கொஞ்சம் அராஜகம் இல்ல காபூத்துலால, என்ன செய்யாதான்னு போலீஸ் சொல்றாங்க அதான் செய்வாங்க. அதனால அவங்கள என்ன பண்ணுவாங்க, இந்த இந்த 60-65 வயசு வயசான இருக்கிறாங்க பாருங்க, இவங்க ஓடி போய் கையை பிடிச்சி தூக்கி தூரப்படுவாங்க, கையை பிடிச்சி தள்ளுவாங்க அவங்கள, இதெல்லாம் நடக்கும். அப்ப நான் அங்க இருந்த ஒரு ஷேக்கிட்ட கிட்ட இவங்க யார் அப்படிங்கும் போது அப்பதான் சொன்னாங்க, இவங்க அரவாணிகள். ஆனா அரவாணி மாதிரியே தெரியாது, நல்ல அரபு மாதிரி ஜிப்பா போட்டிருப்பாங்க, அந்த பெரிய தோப்பு போட்டிருப்பாங்க, தலையில தலப்பா கட்டிருப்பாங்க, ஃபுல் ஷேவ்ல இருப்பாங்க, ஆனா இடுப்புல ஒரு துணி கட்டிருப்பாங்க, கையில ஒரு தடி வச்சிருப்பாங்க. இவங்க அரவாணிங்க. இவங்களுக்கு மட்டும் பெண்களை பிடிப்பதற்கும் அவர்களை பிடிச்சு கண்ட்ரோல் பண்றதுக்கு இவங்களுக்கு மட்டும் கவர்மெண்ட் அனுமதி கொடுத்து வச்சிருக்குது அப்படின்னாங்க. எதுக்கு சொன்னா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்களை பயன்படுத்த தப்பு கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய பயான் எங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் தக்வாவையும் தைரியத்தையும் ஈமானையும் யக்கீனையும் ஏற்படுத்துகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதற்காக உங்களுக்கு துவா செய்கின்றோம். அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட அறிவும் நீண்ட தருவாங்க, உங்களுக்கு மிகப்பெரிய சேவைக்கு அல்லாஹ் மிகப்பெரிய கொடுத்து தருவாங்க. ஆமீன். சரிங்க, அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. இந்த மக்கா பள்ளியில் நீங்கள் அழகிய கடன் அறக்கட்டளை நடத்துகிறீர்கள். இந்த அறக்கட்டளை அதிகமாக எவ்வளவு பணத்தை தருவீர்கள்? அதற்கு என்னென்ன கண்டிஷன் தேவைப்படுகிறது? விளக்கம் தரவும். நல்ல கேள்விங்க. நேரில் வந்து அழகிய கடன் ஆபீஸ்லயோ இல்லை எங்கிட்டயோ வந்து கேட்க வேண்டிய கேள்வியா கேட்டா என்ன அர்த்தம்? இந்த அழகிய கடனை நாங்க எங்க ஊர்ல எப்படி நடத்துறது, எங்க பகுதியில் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேளுங்க, சில மணிக்கணக்கில் விளக்கம் சொல்றேன். இது எவ்வளவு தரோம், எது தரோம், நகைன் பேர் தெரியுங்களா, தனியா தெரியல, தனியா வந்து கேட்டுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணும், எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் தந்தல்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.